நம் கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரனே சகோதரி. மூன்று வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14. அதே போல லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11, 12. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1, 2. மூன்று வேத பாகங்களை இந்த நாளுக்கென்று வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது என்று என் தேவனையும் விசனப்படுத்த போகிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. மூன்றாவது பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமே. இந்த மூன்று பாகங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுது. ஆமே. மூன்று அடையாளங்களை காட்டுது. ஆமே. முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன்னு சொல்லுச்சு. தாவீதின் வம்சத்தாருக்கு ஒரு அடையாளம். ஏன், எதுக்காக அடையாளம்ன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அது ஒரு அடையாளம். இரண்டாவது, மேய்ப்பருக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அடையாளம்? என்ன அடையாளம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, பிள்ளையை முன்னணையில சுற்றி இருக்க காண்பீர்கள், முன்னணையில கந்தை துணியில சுற்றி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் சொல்லப்பட்டுச்சு. இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து எதை பார்த்து வந்தாங்க? எந்த அடையாளத்தை பார்த்து வந்தாங்க? நட்சத்திரம். இல்லைங்களா? அப்போ இங்க வர அடையாளங்கள் தான் கிறிஸ்துமஸ்க்கு நம்மளை வழிநடத்துது. ஆமென். மூன்று அடையாளங்கள். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ்ல இருந்த மூன்று அடையாளங்கள். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்தவர்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாள்ல கூட கத்தாவே, உலகம் அவ்விதமான விழுந்து போகுதலுக்குள்ளாய் கத்தாவே கத்தாவே அது அவ்விதமான வியாபார கிறிஸ்துமஸுக்குள்ளாய் கடந்து செல்ல கொண்டிருக்கிறது. நாங்களோ உண்மையான கிறிஸ்துமஸை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் மீண்டுமாய் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இதனால கத்தாவே, முதலாவது வருகையில இரண்டாவது யாத்திரையில எவ்விதமாய் நீர் வெளிப்படுத்தீரோ அதே அடையாளங்கள் இந்த நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அது காய்கொண்டு நன்றி. இதனால வாசிக்கப்பட்ட வேத பாகங்களை நீர் கத்தாவே பிட்டு கத்தாவே அதுக்குள்ள ஜீவனின் பாகத்தை நாங்கள் புசித்து ராஜா, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட மீண்டுமாய் நாங்கள் விட்டு வந்த எருசலேமுக்கு கடந்து செல்ல கிருபலிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீர் பேசுங்க. நீர் ஸ்தானங்களை கத்தாவே நீர் மாற்றி மீண்டும் அதே தேவனாய் இருக்கிறவர். நீர் கத்தாவே அடியனை கத்தாவே நீர் அபிஷேகித்துக் கொண்டு மனுஷ ஞானங்கள் அற்று போகும்படிக்கு நீர் இறங்கி வந்து அதே அக்கினிஸ்தவம் இந்த நாள்ல பிரசன்னம் பிள்ளைகளுக்குள்ளாய் பிரசனமாகட்டும். எங்களை தரைமட்டுமா தாழ்த்துக்கிறோம். தெய்வீக வெள்ளமைகள் பிரசனமாகட்டும் ராஜா. அவிசுவாசத்தின் தன்மைகள், பலவீனங்கள், சோர்வினாவிகள், அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க கத்தாவே. ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கத்தாவே, புரிதலின் ஆவியை கத்தாவே கூட்டி கொடுங்க அப்பா. மனுஷ ஞானங்கள் அல்ல, பரலோகத்துல இருக்கிற கத்தாவே அந்த தெய்வீக வெளிப்பாடு பிள்ளைகளுக்கு புரியட்டும். பரலோகத்துக்கு இருக்கிற என் பிதாவே உங்களுக்கு இதை புரியப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட நீரே கத்தாவே பிள்ளைகளுக்கு ஆத்மாவை கத்தாவே இந்த வார்த்தைகள் புரியும்படிக்கு காரியங்களை கூட்டி கொடுங்க. அபிஷேகத்தில் நிறைந்த வார்த்தைகள் புறப்படட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கொஞ்ச நேரம் 45 minutes to 1 hour இந்த செய்தியை பார்க்கலாம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு செய்ய உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நம்ம உலகத்தின் வியாபார கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இது என்ன கிறிஸ்துமஸா இருக்குது? வியாபாரம் வீழ்ந்து போகுதலுக்குள்ளா இருந்திருக்குது. ஒரு கிறிஸ்துமஸும் சபையை, இந்த உலக சபையை பெட்டர்மெண்ட் பண்ண கிடையாது, அது விழுகைக்குள்ள நடத்தி கொண்டு போனுச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. மனவாட்டியாகிய நமக்கு அப்பேற்பட்ட காரியங்கள் வியாபார கிறிஸ்துமஸ் கிடையாது. நமக்கு என்ன இருக்குது? வெளிப்பாட்டின் கிறிஸ்துமஸ் இல்லைங்களா? கிறிஸ்துமஸ் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டினால நமக்கு ஒரு கிறிஸ்துமஸா பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்ன ஏறக்குறைய இந்த மாசம் முழுசும் கிறிஸ்துமஸை குறிச்சு காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? நம்ம என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? கிறிஸ்துமஸை குறிச்சு பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் என்ன, அந்த மரியாளுடைய விசுவாசம் எதை கொண்டு வந்துச்சுன்றதை பார்த்தோம்.
இல்லைங்களா? மரியாளுடைய விசுவாசம், ஒரு விசுவாசம் எதை கொண்டு வரும்? எப்பொழுதுமே ஒரு வல்லமையை கொண்டு வரும். விசுவாசத்தின் அளவு எவ்விதமா இருக்குமோ அவ்விதத்துக்கு ஏற்ற வல்லமை தேவனிடத்துல வெளிப்படும். அப்போ அந்த வல்லமை விசுவாசம் வரணும்னு சொன்னா விசுவாசத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? வெளிப்பாடு வரணும். வெளிப்பாடு இல்லாம என்ன பண்ணாது? விசுவாசம் வராது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையாகில நாம் பெற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம். ஆமே. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தும்படிக்கு அத்தகைய வெளிப்பாட்டை பெற்றதுனால அப்பேற்பட்ட விசுவாசத்தை பெற்றாரு. விசுவாசத்தினால தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டது. ஆமே. நம்ம மரியாளுடைய விசுவாசத்தை குறிச்சும் அந்த விசுவாசம் என்ன கொண்டு வந்தது குறிச்சு பார்த்தோம். அந்த மரியாள் யாரா இருக்கிறா? இன்னைக்கு நம்மளா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய விசுவாசம் எதை கொண்டு வர இருக்குது? பாடி சேஞ்சிங்க கொண்டு வர இருக்குது இல்லைங்களா? ஏன்னா மீண்டுமா அந்த விசுவாசம் மனுஷகுமாரன மாம்சத்துல தோன்றும்படி செய்து, அல்லேலூயா, அந்த மரியாள் இன்னைக்கு கன்னிகையா இருக்கிறா இல்லைங்களா? ஏன்னா அந்த லீட் பண்றதுக்கு ஜோசப் தேவன் அனுப்பி இருக்கிறார். ஜோசப் என்ன இருக்குது? மெசேஜா இருக்குது, ஒரு பர்ஃபெக்ட் மெசேஜா இருக்குது இல்லைங்களா? அதுதான் என்ன பண்ணுது? மரியாள லீட் பண்ணுது. மெசேஜ் தானங்க. ஒரு மெசேஜ் என்ன பண்ணுங்க? செய்தியாளர் லீட் பண்ணும் இல்லைங்களா? அப்போ மரி இந்த ஜோசப் இந்த காலத்துல என்ன இருக்குது? இந்த மணி நேரம் செய்தி அது என்ன பண்ணுங்க? பெத்லஹேமுக்கு நேராய் நம்மளை வழி நடத்துது. சரி, இதனால இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த கிறிஸ்துமஸை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்துமஸ் செய்திகளை பொறுத்த வரைக்கும் அநேக விஷயங்களை பார்க்கலாம். ஃப்ரம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த நோட்டேஷன்ஸ் மட்டும் சொல்றேன். இன்னும் நமக்கு 2-3 செய்திகள் இதுல இருக்கும். கிறிஸ்துமஸ்க்கு ஒரு 3 செய்திகள் இருக்கும். இந்த டீட்டெயிலா நீங்க பார்க்கலாம். நான் வழக்கமா இந்த கிறிஸ்துமஸ் ஃபால்ஸ் கிறிஸ்துமஸை குறித்து நான் பேச கிடையாது. வெறும் வெளிப்பாட்ட அடங்கிய காரியங்கள் மட்டும் பேசுறேன். ஆமே. கவனிங்க சகோதர சகோதரியே, அது எங்க ஸ்டார்ட் ஆகுது சொன்னா ஒரு ஆசாரியன் இடத்துல காப்ரியேல் தூதன் அனுப்பப்பட்டதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கிறிஸ்துமஸ். ஆமே, கரெக்டுங்களா? எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஒரு ஆசாரியன். யார் அந்த ஆசாரியன்? சகரியா இல்லையா? அப்போ ஏறக்குறைய 400 வருஷம் யாரு இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தீர்க்கதரிசி இல்லாம இருக்கும்போது ஒரு ஆசாரியன் அப்படின்னா அந்த காலத்துல இருக்கிற பெந்தகோஸ்தே சபையா இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு வல்லமை மிகு தூதன் அனுப்பப்பட்டதுல இருந்து ஒரு செய்தியால அங்கிருந்து புறப்படுறார். இந்த சகரியா யாருக்கு அடையாளமா இருக்கிறார் சொன்னா பெந்தகோஸ்தே சபை. அங்கிருந்துதான் தீர்க்கதரிசியானவர் அங்க அனுப்பப்பட்டார் வெளியில இல்லைங்களா? அப்போ ஒரு செய்தியாளர் அந்த பெந்தகோஸ்தேல இருந்து வெளியே வராரு. ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு 400 வருஷமா ப்ராஃபெட் இல்ல மீன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொன்னா அந்த 4 ஜீவன் காலத்துல இருந்து என்னங்க நம்ம செய்தியாளர் இல்ல, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் கொடுக்கப்பட இருக்கிறார். ஏன்னா அப்போ ஏன்னா டோட்டலா 400 வருஷம் என்ன காலமா இருக்குது? இருளின் காலமா இருக்குது. என்ன காலமா இருக்குது? இருளின் காலமா இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த இருளின் காலமா இருந்து பெந்தகோஸ்தே எழுப்பதன் மூலமா தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு செய்தியாளரை நமக்காக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார். அதுதான் ஜான் த பேப்டிஸ்ட் மீன்ஸ் தீர்க்கதரிசியாகி வில்லியம் மரியன் பிரெனாம் இல்லைங்களா? அப்ப அதை தொடர்ந்து யார் வரணும்? கிறிஸ்து வரணும். கிறிஸ்து எப்படி வரணும்? முதலாவது எப்படி வார்த்தையின் வடிவில வித்தின் வடிவில ஒரு கன்னிகை வயிற்றில வந்தாரோ அதே போல இந்த நாட்கள்ல கூட மனவாட்டியாகிய இந்த கன்னிகையினுடைய இருதயத்துல மீண்டும் வித்தானது வருகையானது காணப்படணும். அதான் கிறிஸ்துமஸா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு செய்தியாளன் ஒரு பெந்தகோஸ்தேக்கு வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல் நீ செய்தியா இருந்தது. அதை தொடர்ந்து என்னவா இருந்துச்சு சொன்னா ஒரு கன்னிகைக்கான ஒரு செய்தியா இருந்தது. ஃபர்ஸ்ட் எங்க அனுப்பப்பட்டார்? முதல் தூதன் எங்க அனுப்பப்பட்டாருங்க? சகரியாட்ட. புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? நான் அந்த காரியத்தை நான் பேசுறேன். சகரியாட்ட அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொன்னா அது எதுக்கு அடையாளப்படுத்தி நம்ம பாக்குறோம்? பெந்தகோஸ்தே அடையாளப்படுத்தி பாக்குறோம். அப்ப அங்க ஒரு சின்ன அவிசுவாசம் இருந்தது பாக்குறோம் இல்லைங்களா? சகரியாட்ட சின்ன அவிசுவாசம் இருந்துச்சா இல்லைங்களா? அப்ப அதுக்காக தானே என்ன ஆயிடுச்சு? சகரியாக்கு என்ன காணப்பட்டுச்சு? மவுத் ப்ராப்ளம், டங் ப்ராப்ளம் காணப்படுச்சா இல்லையா? சரியான பேச்சு வரல. யாருக்கு பேச வரல? இப்ப பெந்தகோஸ்தேக்கு சரியான பேச்சு இல்ல. அதுதான விஷயம். உங்களுக்கு அந்த உங்க லீட் வரணும், ஃபார்வர்ட் பண்ணி வரணும், ஃபாஸ்டா வரணும். அதுக்கப்புறம் அதே தூதன் யாருக்கு அனுப்பப்பட்டாரு? கன்னிகை இடத்துல அனுப்பப்பட்டார். அப்ப இந்த செய்தியாளர் தீர்க்கதரிசி பெந்தகோஸ்தே ஜனங்கள்ட்ட அனுப்பப்படும் போது அந்த ஜனங்க அவரை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள சரியான வகையில விசுவாசிக்கல. இந்த காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவது, அங்கிருந்து வந்து ஒரு கூட்டம் ஒரு கன்னிகையா இருக்கிற அந்த கன்னிகை தான் இன்னைக்கு இருக்கிற மரியாள் ஆகிய சபை. இந்த இடத்துக்கு அனுப்பப்படும் போது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க சொன்னா அந்த கன்னிகை என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை, எனக்கு அப்படியே ஆகட்டும்ன்ற செய்தி. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதே போல ஒரு செய்தி ஜோசப் அங்க வர. ஜோசப் யாருங்க அப்படின்னா பரிபூர்ணத்துக்கு அடையாளமான செய்தி இல்லைங்களா? பரிபூர்ணத்துக்கு அடையாளமான செய்தி அங்க வருது. அதே நேரத்துல இதெல்லாம் நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு ஸ்ட்ரக்சரிக்கல் பண்றேன். அப்படின்னா என்ன பண்றேன்? ஒரு கட்டமைப்பா அந்த கிறிஸ்துமஸ பண்றேன். அதே நேரத்துல எப்படி சொன்னா அந்த நாட்கள் என்ன இருக்குது? பாபிலோன், மகா பாபிலோன், ரோமா ஆட்சி, பேக் அண்ட் ரோம், அந்நியான ரோமாவுடைய ஆட்சியா இருந்தது இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? ஃபாலன் பாபிலோன், வீழ்ந்து போன ஆவிக்குரிய பாபிலோனுடைய நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் சொல்றேன் உங்களுக்கு. வீழ்ந்து போன பாபிலோன் அது என்ன இருக்குது? ரோமன் கேத்தலிக் ரோமா இருக்குதா இல்லைங்களா? மறைமுகமா ரோம் இந்த உலகத்தை இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எல்லா தேசத்திலயும் எல்லா விதமான காரியங்கள்லயும் ரோமுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? எல்லா விஷயத்திலயும் ரோம் இருக்குது. நம்ம ஸ்கூல்ல கூட ரோமன் லெட்டர்ஸ் போடுறோம். என்ன எதுக்கு தெரியுது? அப்ப ரோம் இன்னுமா இங்க இருக்குதுன்றத காட்டு. ரோமன் லெட்டர்ஸ் தெரியுங்களா? ரோமன் லெட்டர் எப்படி போடுறது? இந்த ஒண்ணு எல்லாம் எப்படி போடுறோம் இல்லைங்களா? அப்ப டைம்ல கூட வாட்ச்ல கூட ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது குறிப்பு எழுதும்போது ரோமன் லெட்டர் இருக்குது இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு இருக்கிற டாக்ஸேஷன் சம்பந்தப்பட்டது, இன்னைக்கு இருக்கிற செனட்ஸ் சொன்னா இந்த கேபினெட் சம்பந்தப்பட்டது, இந்த நாடாளுமன்றம் பாராளுமன்றம் இல்ல என்ன சொல்லுவாங்க கனடால? என்ன சொல்லுவாங்க கனடால? என்ன சொல்லுவாங்க? அந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. ராஜ்யத்துல இந்த இதான் சவுதால உள்ள இது கூடுறாங்க இல்லையா? அரசியல் கூட்டம் ஆடரித்தால அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த கேபினெட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாம் கூடுவாங்க எலெக்ஷன் வச்சு. இந்த முறைமையெல்லாம் கொடுத்தது ரோம் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு மத்த எல்லா நாடுகளையும் ரோம்ல அரசராட்சி இருந்துச்சு, மன்னராட்சி, முடியாட்சி இருந்துச்சு. முடியாட்சின்னா முடினா என்ன? கிரீடம் இல்லையா? மன்னராட்சி இருக்கும்போது ரோம்ல மட்டும் எலெக்ஷன் நடத்தி மன்னர் இருந்தாலுமே கூட முக்கியமான முடிவுகள்லாம் என்ன சொல்லுவாங்க சொன்னா, அங்க இருக்கிற காங்கிரஸ் மாநாடு எல்லாம் கூடி செனட் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்க? முடிவெடுப்பாங்க. இந்த ஸ்டைல ஃபர்ஸ்ட் கொடுத்தது ரோம். இன்னைக்கு உலகம் முழுசும் அந்த முறை தானே ஃபாலோ பண்ணுது. மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்றாங்க? லீட் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப இந்த எல்லா விதமான காரியங்களுக்கும் இந்த ரோம் தான் இன்னைக்கு முன்னோடியா இருக்குது. இன்னும் எக்ஸாம்பிள் நிறைய சொல்ல முடியும் உனக்கு. இன்னைக்கு ரேசிங் எல்லாம் இருக்குது இல்லையா? ரேசிங்ல முன்னோடி என்னங்க? அன்னைக்கு கொலாசியம்லயோ மற்ற இடங்களையோ குதிரை பந்தயம் நடக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ரேசிங் இருக்கிற மோட்டோ ஜிபிக்கு எல்லாம் வந்து முன்னோடி. அதுதான் அன்னைக்கு இருக்கிற பாக்ஸிங்கோ MMA ஃபைட்டிங் எல்லாம் முன்னோடி தெரியுமா? அன்னைக்கு ரோம்ல இருந்த கொலாசியத்துல மற்ற இடங்கள்ல நடந்த கிளாடியேட்டர் ஃபைட் இருந்துச்சு. இன்னைக்கு டிவில குத்துறாங்க இல்லைங்களா? பாக்ஸிங், பாடி பில்டிங், சரி குத்துற சண்டை இருக்கு இல்லையா? குத்து சண்டை, இது எல்லாத்துடைய தொடக்கம் ரோம்ல தான். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு எது சொல்றேன்னா, எல்லாத்துடைய தொடக்கம் இன்னைக்கு அது இப்படி வந்துருக்குன்றத காட்டுறேன் உங்களுக்கு. ரோமர்கள் கிரேக்கர்கள் தான். அதே போல கட்டுடற்மேனி பாடி பில்டிங் தொடக்கம் வந்து கிரேக்கர்களும் ரோமர்களும். அதே போல இன்னைக்கு இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் போடுறது, ஹைவே ரோட்ஸ் எல்லாம் போடுறாங்களா, இது எல்லாத்துடைய தொடக்கமும் ரோமர்கள் தான். நான் லாஸ்ட் வீக் ஒரு பழமொழி சொன்னேன், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். எல்லா பாதைகளும் ரோமாபுரியை சென்றடைகின்றன. அப்ப ரோமாபுரிக்கு அவருடைய எல்லா பேரரசுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் ரோட போட்டிருந்தாங்க, எல்லா ஆட்சிகளிலும். அந்த மாதிரி நீங்க ரோட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இதே காட்டுதுன்னு சொன்னா, மீண்டும் ஆவிக்குரிய விதத்துல ரோம் வந்து இருக்குது. அதே நேரத்துல என்னங்க முதல் செய்தியாளர் அனுப்பப்பட்டாரு. இங்க ஒரு கன்னிகை இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஜோசப் பரிபூர்ணமான செய்தி இருக்குது இல்லைங்களா? அதே நேரத்துல வார்த்தை மீண்டுமா மாம்சமாகுது. அதே நேரத்துல எங்க அனுப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா பெத்லஹேமுக்கு. நம்ம ஒரு நாட்கள் அந்த செய்தியை பார்க்கிறோம். ஏன் சிறிய பெத்லஹேம்? ஏன் பெத்லஹேமா இருந்துச்சு? சிறிய பெத்லஹேம் ஒண்ணு, ஏன் பெத்லஹேமா இருந்துச்சு? இன்னைக்கு அது ஏன் பெத்லஹேமா இருக்க போகுது? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதே போல அந்த வெகுமதிகள் கொண்டு வருகிற வெளிப்பாடு என்ன? அவங்க சிஷ்யர்கள், அந்த வானசாஸ்திரிகள் இருந்தாங்க இல்லைங்களா? வானசாஸ்திரிகள் வந்தாங்க இல்லைங்களா? அவங்க இயேசு கிறிஸ்து வெகுமதிகளை கொடுத்தாங்க. எத்தனை வெகுமதிகள் கொடுத்தாங்க? கிறிஸ்துவர்ல தானே இருக்கிறீங்க. அவ்வளவு நீங்க பேசிக்கா இருக்கிறீங்களே. 3 வெகுமதிகள் கொடுத்தாங்க இல்லைங்களா? தங்கம், வெள்ளை போலம், தூப வர்க்கம், 3 வெகுமதிகள் கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாக இருக்கிற வெளிப்பாடு என்ன? ஏன் அது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அந்த நேரத்துல இருக்கிற அரசியல் காரணங்கள் என்ன? ஏன்னா அந்த நேரத்துல எல்லாருமே இயேசு கிறிஸ்து பிறக்கிற நேரத்துல அந்த இடத்துல சென்செக்ஸ், டாக்ஸேஷனுக்காக சென்செக்ஸ் எடுக்கிற சட்டம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா ரோம அரசினால போடப்பட்டுச்சு. அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்னங்க? கடவுள் என்ன எழுத்துறதுல மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன சொல்லுவாங்க? சென்செக்ஸ். மக்கள் வந்து எவ்வளவு பேர் ஒரு நாட்டுல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இது எதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புனா மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கிடையாது. ஒரு 10 வருஷத்துலயும் ரோமர்கள் வந்து அந்த காலத்துல மக்கள் தொகையை கணக்கெடுத்தாங்க. ஏன்னா கந்தாயம் கட்டுறதுக்கு, டாக்ஸேஷனுக்காக. நீங்க பைபிள்ல வாட்சிங் சொன்னா இங்க அப்படிதான் இருக்கும். டாக்ஸேஷனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க. சிரேனியோ சீரியா தேசத்துடைய ஆளுநரா இருக்கும் போது இல்லைங்களா? அப்போ கிளவுதியூர் ராயன் காலத்துல என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. நம்ம இதை இங்க நான் காட்டினேன், இங்க காட்டுறேன் பாருங்க, வாசிக்கிறேன். லூகாஸ் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் இங்க பாருங்க. And it come to pass in those days that the year went out the decree from the Caesar Augustus. அகஸ்து ராயனுடைய நாட்கள்ல ஒரு அரசாணை வருது. என்ன வருது?
that all the world should be taxed. உலகம் முழுசும் குடிமதிப்பு எழுத டாக்ஸுக்காக தமிழ்ல குடிமதிப்புன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? குடிமதிப்புனா குடினா ஜனங்கள், குடிகள் இல்லைங்களா? குடிமதிப்பு எழுதுறதுக்கு எதுக்கு எழுதுனாங்க? டாக்ஸேஷனுக்காக. எவரி ரோமர்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கும் ஜனப்பெருக்கம் நடக்குது இல்ல, ஜனக்கருப்பட்ட கணக்கெடுத்து டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. இப்போ ஒரு நபருக்கு ₹1 போது எவ்வளவு பேர் தருவாங்கன்றது கவர்மெண்ட் கணக்கு கொடுக்கலாம். இந்த ஊர்ல 100 பேர் இருந்தா 100 பேர் இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு 100 பேர் இருப்பாங்க, இங்கிலீஷ் இருப்பாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுத்து இப்ப டாக்ஸே என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அந்த டாக்ஸேஷன் விஷயம் தான் இது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இது எதை காட்டுதுன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு எல்லா டாக்ஸேஷன் விஷயங்கள் ஜாஸ்தியா இருந்தா சமீபத்துல கூட என்ன வருதுங்க? ஜிஎஸ்டி ஐக்கு நடக்குது உலகம் முழுசும். ஏன்னா பொருளாதாரத்தை சரிப்படுத்துறதுக்கு ரோமன் அரசு செய்யற வேலை இது. ரோம அரசாட்சி தான் எல்லா இடத்துலயும் ஆளுக்கு செஞ்சு. அதே போல இந்தியாவுடைய மேஜரான பொருளாதாரத்துடைய இது ஜிஎஸ்டில 18% நமக்கு போகுது இல்லைங்களா? இப்ப இந்த விஷயங்கள் என்ன ஆகுது? ஹைக் ஆகுது. போன 10 வருஷத்துல நடந்துச்சா இல்லைங்களா? 2019 ஐ திங்க் 2018 19 நடந்துச்சு அது விஷயம். அப்ப அந்த மாதிரி உலகம் முழுசும் இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அந்த காலம் மாதிரியே இந்த காலம் இல்லைங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, நான் வாசிக்கிறேன். The world taxed and this taxing was first made when Cyrenius was governor of Syria. Syria தமிழ்ல என்ன சொல்லப்படுது? தமிழ்ல வாசிங்கிறது 2ஆம் வசனம் வாசிப்பா. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இந்த குடிமதிப்பு நடக்குது. குடிமதிப்புனா மக்கள் தொகை கணக்குப்படி நடக்குது. இந்த நேரத்துல தான் கிறிஸ்துவுடைய பிறப்பு நடக்குது. ஃபுல்லா ஹிஸ்டாரிக்கல் சொல்றேன். இந்த செய்தி ஒரே செய்தி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் தொடங்குறது அப்படியே வெட்னஸ்டே தொடரும். வெட்னஸ்டேல இருந்து சண்டே தொடரும். சண்டேல இருந்து அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் இது அப்படியே கிராஜுவலா போவோம். நீங்க கம்பல்சரி இது அப்படியே கேட்டே வரணும். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? நான் 1 hour இப்ப எடுக்கிறேன், தொடர்ந்து அதை என்ன பண்றேன்? ஃபாலோ பண்ணிட்டு போறேன். ஏன்னா தனித்தனி செய்தியா எடுக்காம ஈவெண்ட் அப்படியே எடுத்துறேன். ஒரே செய்தியாவே டோட்டல் ஈவெண்டா எடுக்கிறேன். எவ்வளவு நம்ம இவ்வளவு பாக்குறோமோ அவ்வளவு மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அந்த 3 அடையாளங்களை குறிச்சு மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த விஷயங்களை ஹிஸ்டாரிக்கலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும்ன்றதுக்கு. அதனாலதான் அப்ப பாருங்க என்ன சொல்லப்படுது? and all went to be taxed everyone into his own city. அப்போ என்ன சட்டம் வந்துச்சு? தமிழ் வாசிமா 3ஆவது வசனம். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, குடிமதிப்பு எழுதுறதுக்குன்னா இப்ப நம்ம எல்லாருமே அங்கங்க ஒரு பிழைப்புக்காக ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இப்ப இது என்னோட சொந்த ஊர் கிடையாது, இதே ஒசூர் உங்களுடைய சொந்த ஊர் கிடையாது, உங்களுக்கு யாருடைய சொந்த ஊர் கிடையாது இல்லையா? இது வசா ஊர்னா புதுசா உருவான ஊர் இல்லைங்களா? அதான் இந்த ஊருடைய பேரு. இப்ப ஏதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா நமக்கு ஏதாவது பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், நம்மளுடைய வேற ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும், எங்க போகணும்? பிறந்த இடத்துக்கு போகணும். அந்த மாதிரி டாக்ஸ் எப்படி போடுவாங்கன்னா அந்த சொந்த ஊர்ல இருந்து போடுவாங்க. அப்போ பிறப்பு சான்றிதழ் அங்கதான் இருக்கும். இந்த ஊர்ல இந்த குடும்பத்துக்கு இந்த வம்சத்துல இவருக்கு இந்த லைன்ல பிறந்தவர் இவருன்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி இந்த யோசேப்பு யாருடைய வம்சம்னு சொன்னா தாவீது வம்சத்துல வந்தவர். தாவீது வம்சத்துல வந்தவர் இல்லையா? தாவீது எந்த ஊருக்காரர் அப்படின்னா யூதேயாவுல இருக்கிற பெத்லெஹேம் ஊருக்காரர். ஆனா இந்த யோசேப்பு எங்க இருக்கிறாருன்னு சொன்னா கலிலேயாவுல இருக்கிறார். யூதேயாவுல இருந்து கலிலேயாவுல இருக்கிறார். கலிலேயாவுல நாசரேத் என்ற ஊர்ல ஒரு கார்பெண்டர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர் தான் மரியாள். இந்த மரியாதை குறிச்சுதான் கன்னிகைன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு பிரசவ காலம் வந்துருச்சு. பிரசவ காலம் எத்தனாவது மாசம்? என்னங்க? 9வது மாசம் வருது இல்லைங்களா? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது 280 days என்றோம் இல்லைங்களா? 10 மாசம் இல்லைங்களா? 9 to 10 அந்த நேரத்துல வருது இல்லைங்களா? 9 to 10. அப்ப அந்த 10 வரும்போது தான் என்னவங்க அந்த குழந்தை பிறப்பு நடக்கும். அப்படின்னா தேவன் மாம்சத்துல திரும்ப வெளிப்பட போறா இருந்தது. அதனாலதான் 9 10 விதமா வெளிப்படுத்தல் 10லயும் அந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். ஆமே, நல்லா நீங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா டாக்ஸேஷன் நடக்குது. இப்ப என்ன பண்ண எல்லாரும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு, இப்ப இங்க இருக்கிற நபர்கள் உங்களா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க நான் சொல்றது. அப்பதான் இந்த செய்தியோட கூட நீங்களால உங்களால என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும். எல்லாரும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகணும் இல்லைங்களா? இந்த நேரத்துக்காக தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வசனத்துல எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். புரிஞ்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் எங்க போகணுங்க? சொந்த ஊருக்கு போகணும். வாசிமா, அடுத்து வாசிங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வாசி. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடைய குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம்
என்னும் தாவீதின் ஊருக்கு யூதேயா நாட்டுல பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு இங்க இருக்கா, இங்க காட்டுறேன் பாருங்க, அதான் காட்டுறேன் உங்களுக்கு. இல்லைங்களா, இது கலிலேயா. கலிலேயா நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த மேப்பை காட்டணும் உங்களுக்கு இல்லைங்களா. இது கலிலேயா, சமாரியா, யூதேயா. அப்ப என்ன பண்ணோம், இந்த நாசரேத்துல இருந்தீங்கன்னா இந்த கலிலேயில யார் இருப்பாங்க, உழைக்கிற ஜனங்கள், பாட்டாளி மக்கள் இருப்பாங்க, உழைக்கிற மக்கள் இருப்பாங்க. ஆனா யூதேயாவுல யார் இருப்பாங்க, நல்லா படிச்சவங்க, அறியாளிங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஆனா இங்க இருக்கிற நாசரேத் ஊர்ல இருக்கிற இந்த யோசேப்புக்கு சொந்த ஊர் எதுன்னு சொன்னா பெத்லெகேம். சொந்த ஊர் மீன்ஸ் அவனோட முப்பாட்டன் மாட்டனுடைய ஊர் யாருங்க, தாவீது வம்சம் தானே. தாவீதுக்கு தேவன் கொடுத்த தாவீது வம்சத்துக்கு யூதா குடும்பத்துக்கு யோசேப்பு வந்து என்ன பண்ற, யோசுவா வந்து தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு தெரியுமா இல்லைங்களா. அப்படி பங்கிட்டு கொடுக்கும் போது காலேப் இருக்காங்க இல்லைங்களா, காலேபுடைய வம்சத்து பிள்ளைகளுக்கு தான் வந்து இந்த பெத்லெகேம் ஏரியா கொடுக்கப்பட்டுச்சான். அந்த காலேப் வம்சத்துல வந்தவங்க, அந்த அந்த குடும்பத்துல வந்தவங்க தான், அந்த இடத்துல வந்தவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா சல்மோன். யார் இந்த சல்மோன் சொன்னா, இந்த போவாசுடைய அப்பா, ராகாபுடைய கணவன் இல்லைங்களா. இப்போ இந்த போவாஸ் யாரை பெற்றார், ஓபேத்தை பெற்றார். ஓபேத் ஜெசி ஈசாயை பெற்றார். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். அப்ப தாவீது வம்சத்துல யார் பிறக்கணும், கிறிஸ்து பிறக்கணும். அதனாலதான் என்ன சொல்லப்படுது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வசனம் வாச்சோம் இல்லைங்களா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஆகாஸ் என்ற ராஜாவுக்கு ஏசாயா வச்சு தேவன் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பேன், அந்த அடையாளம் என்ன வருது, ஒரு கன்னியவர்த்தி குமாரனை பெறுவார் இல்லையா, அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். எதுக்காக இது சொல்லுதுன்னா, இது நான் சொல்றேன் உங்களுக்கு எதுக்காக சொல்லுதுன்னா, அந்த காலத்துல ஏசாயோட காலத்துல ஆகாஸ் ராஜா பொல்லாத ராஜா. அவன் நல்லா நோட்ஸ் எல்லாம் வாட்சிருந்தா டைம் ஆயிடும், நான் அப்படியே சொல்றேன், நீங்க நோட்ஸ்ல இருக்கிறதா நான் மெசேஜ் கொடுக்குறேன், வேணா நோட்ஸ் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். அப்ப அந்த ஆகாஸ் ராஜா காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவன் வட ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மேப் இல்லைங்களா. இந்த காலத்துல வட 2 ராஜ்யங்கள் என்ன பண்ணிருச்சு, மேல கீழே பிரிஞ்சிருச்சு. மேல 10 ராஜ்யங்கள் இருந்து கீழே 2 ராஜ்யம் இருந்துச்சு. 2 ராஜ்யத்தை யாரா எந்த கோத்திரம் ஆட்சி செஞ்சுன்னா, யூதா கோத்திரம், தாவீது வம்சம் ஆட்சி செஞ்சு. வேற இருக்கிற 10 கோத்திரத்தை யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொன்னா எப்பிராயிம் கோத்திரம். புரியுதா உங்களுக்கு, ஏசேப்புடைய குமாரன் தான் எப்பிராயிம், மூத்த குமார் இளைய குமாரன் தான் எப்பிராயிம். அந்த எப்பிராயிம் கோத்திரத்தார் தான் என்ன பண்ணாங்க, ஆட்சி செஞ்சாங்க இல்லைங்களா. இப்போ இந்த எப்பிராயிம் கோத்திரத்தாரும் இந்த யூதேயாவை என்ன பண்றாங்க அடிக்கிறதுக்கு, சீரியா மேல இருக்க சீரியா, இந்த சீரியாக்காரர் சேர்ந்தோ இந்த யூதேயாவை என்ன பண்றாங்க தண்டெத்தி வராங்க, அடிக்கிறதுக்கு வராங்க. அப்படி அடிக்கிறதுக்கு வரும்போது இவங்க பயந்து போறாங்க, கீழே இருக்கிற ஆகாஸ் ராஜா. அதுக்காக தான் தேவன் உங்களை ரட்சிக்கிறேன், உங்களை நான் என்ன பண்றேன் மீட்டு கொள்றேன்னு சொல்லி தேவன் சொல்றாரு ஏசாயா வச்சு. இந்த ஜனம் அதை விசுவாசிக்கல, கவனிங்களா, இவங்க விசுவாசிக்கல. நீங்க பயப்படாத, ஏன்னா சகோதர யுத்தமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு தீர்க்கதரிசி. இதுங்க எப்பிராயிம் யாரா இருக்கிறாங்க, இந்த கீழ் தேசத்துக்கு சகோதர நாடு தானே. அப்போ நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த ஜனங்க அதை என்ன பண்ணல, விசுவாசிக்கல. அப்ப தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுக்க போறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமான ஒரு கன்னிகை குமாரனை பெறுவாள். விஷயம் புரிஞ்சா என்ன அர்த்தம், எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு கன்னி என்ன கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பிரீவியஸ், அது உண்மையான தீர்க்க தரிசனம். அந்த தேசத்துக்கும் அந்த தேசத்தின் ஜனங்கள் தேவனுடைய ரட்சிப்பை விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமா நம்ம பாக்குறோம் இல்லையா. கிதியோனுடைய காட்சியில கிதியோன தேவன் சந்திக்கும் போது நீ என்ன பண்ற, பெலிஸ்தியரை மீதியானையரை முறியடிப்பாய், நான் எப்படி முறியடிப்பேன், தேவன் எங்களோடு இருந்தால் அற்புதங்கள் எங்கேன்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ நீ ஒரு அடையாளத்தை யார் கேட்கறது, கிதியோன் கேட்கிறாரு. அப்படின்னா ஒரு தோலை எடுத்து மேல வச்சு அது மேல மட்டும் பனி விழணும்னு சொல்றாரு, வேற எங்க பூமி மேல எந்த இடத்துல விழக்கூடாதுன்றாரு. அப்ப அதே மாதிரி பனி விழுது அப்படின்னு சொன்னா, நீங்கள் ரட்சிப்பீர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஆல்மைட்டி பவர் இருக்கு அப்படின்னா பனி பெய்யணும், ஆனா தோல் மேல மட்டும் பெய்யணும்ன்றாரு. அது நடக்குது. அதே போல அடுத்த 2வது அடையாளம் கேட்கிறாரு, பனி வந்து பூமி மில்ஸ் பெய்யணும், தோல் மேல அங்க இருக்கிற தோல் மேல பெய்யக்கூடாதுன்ற அதுவும் நடக்குது. அப்படின்னா தேவன் செய்ய போற ரட்சிப்புக்கு முன்பதாக ஒரு அடையாளம். ஆனா புரிஞ்சா உங்களுக்கு, இந்த அடையாளம் எதுக்குங்க, இந்த அடையாளத்துக்கு என்ன காண்பிக்கிறாரு அப்படின்னா ரட்சிப்பு இருக்க போது. இந்த அடையாளம் நம்ம எதுக்கு வழி நடத்துதுன்னு சொன்னா ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்துது. அப்படின்னா கன்னிவர்த்தி குமாரனை பெறுவாள்ன்றது கன்னிகை வர குமாரன் ஒரு அடையாளம். என்ன அடையாளம், நமக்கு என்ன அடையாளம், ஆதியில 3:15 சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, மனுஷ பாவத்துல விழுந்து போயிட்டான், அவனை மீட்கணும்,
மீட்பர் வரணும், மீட்பு நடக்கணும், தேவன் உங்களை மீட்டுக் கொள்றேன்னு சொல்றாரு. அதை ஜனங்க விசுவாசிக்கல. அப்ப அதுக்கு அடையாளமா தான் என்ன பண்றேன், நான் உங்களை மீட்டுக் கொள்ள முடியும், மீட்பை கொடுக்க முடியும், ரட்சிப்பை கொடுக்க முடியும், மீட்பை கொடுக்க முடியும், என்னால மீட்பை கொடுக்க முடியும்ன்றதுக்கு அடையாளமா இது வரைக்கும் எதுவுமே நடக்காத, இந்த பூமியில நடக்காத காரியத்தை செய்யற கன்னி கர்ப்பவதி ஆவா. அப்ப இதை நம்பினா என்ன பண்ண போறீங்க நீங்க? அதையும் புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க புதுசா பாக்குறீங்க, பைபிள்ல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் உள்ள ஒரு சில காரியங்கள் பேசிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ அந்த காலத்துல ஏசாயா காலத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இதுதான் சொல்லப்பட்டுச்சு, புரிஞ்சுக்கலாம்? ஏசாயா காலத்துல இது நடந்துச்சு, அது வேற ஒரு மாதிரி நடந்துச்சு, நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ இதுதான் நடக்குது. இதுக்காக இந்த கன்னிகையை லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த கன்னிகையா தான் யார் இருந்தாங்க? யார் இருந்தாங்க? தயவுசெய்து சொல்லுங்க. மரியாள் இருந்தாங்க. அந்த கன்னிகை தான் மரியாள். மரியாள் விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? இந்த கன்னிகை நான் தான் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை கொண்டு வர்றதுதான் யாரா இருந்தார்? அந்த அனுப்பப்பட்ட செய்தியாளனா இருந்தார், இல்லைங்களா? அப்படி ஆல்ரெடி சொன்னேன். முதல் அடையாளம் என்ன? முதல் கிறிஸ்துமஸ்ல 3 அடையாளங்கள் சொன்ன. முதல் அடையாளம் என்ன? முதல் அடையாளம் நாங்க இப்ப சொன்னோம் இல்லைங்களா? கன்னி ஒருத்தி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார்ன்றது அடையாளம். அப்ப அந்த அடையாளம் எதுக்கு வழி நடத்துது அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு. இந்த அடையாளத்தின் மூலமா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க போகுதுன்றது காட்டுது. நான் தான் காட்டேன். ஒரு அடையாளம், ஒரு உறுதிமொழி, ஹோட்டல், ஒரு பிளட்ஜ குறிக்குது, உறுதிமொழியை கொடுக்குது, இல்லைங்களா? ஒரு டோக்கன் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன கொடுக்குறது? ப்ரீமெச்சூர் அமௌண்ட் கொடுக்குறது, முன் பணத்தை கொடுக்குறது. ஏர்னஸ்ட் அமௌண்ட் சொல்லுவாங்க. ஏர்னஸ்ட்னா என்னங்க? இப்ப நமக்கு ரட்சிப்புக்கு, நம்ம ரட்சிக்கப்படுவோம், மீட்கப்படுவோம்ன்றதுக்கு முன் அடையாளம் நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குது? இன்னைக்கு வாக்குத்தத்தத்தின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சரீரம் மீட்கு அடைய போறோம் அப்படின்றதுக்கு முன் பணம் தான் பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாடி சேஞ்சிங் ஆவீங்கன்றதுக்கு அடையாளம் அது. ஆமென். அப்ப அதே போல இந்த கன்னிகை கர்ப்பவதி ஆவாள்ன்றது எதுக்கு அடையாளம்னா, பூமி திரும்ப மீட்டுக் கொள்ளப்பட போகுது. யூதர்கள் மீட்டுக் கொள்ளப்பட போறாங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் மீட்டுக் கொள்ளப்பட போறாங்க. அப்ப இந்த கன்னிகைய, இந்த அடையாளத்தை யார் பாக்குறாங்களோ, அந்த அடையாளத்துக்குள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு மீட்பு இருக்க போகுதுன்றத காட்டுது. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? உங்களுக்கு தான் பேசணும், நீங்க கூட வரணும், பாஸ்டா வரணும். நான் வேற காரியத்தை பேசல. இங்க நம்ம என்ன காமெடி பேசுறதுக்கான காரியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு போது. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தை ஒரு அதிசயத்தை குறிக்கல, இது ரட்சிப்பை மீட்பை குறிக்கல. ஆனா இந்த அடையாளம் ஒரு அதிசயம் தான். பட் இந்த அடையாள விஷயம் கிடையாது. இந்த அடையாளத்துக்கு பின்பதாக இருக்குதுதான் ரட்சிப்பு இருக்கு போது. ஒரு சைன் போஸ்ட் பாக்குறீங்க, ஒரு ஊருடைய சைன் போஸ்ட். நீங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த அடையாள பலகை கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போனது அர்த்தமா? அந்த அடையாள பலகை அந்த ஊருக்கான வழியை நமக்கு என்ன பண்ணுது? காட்டு. ஆனா அந்த அடையாள பலகை எடுத்துக்கு வராம அந்த ஊருக்கு என்ன பண்ணிட்டு முடியாது நம்மளால. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வரான்றார், இல்லையா? அப்ப அந்த கன்னிகையின் மூலமா பிறந்த அந்த குமாரன் தான் முதல் அடையாளமா கொடுக்கப்பட்டுச்சு ரட்சிப்புக்கு. இந்த அடையாளங்கள் என்ன செய்யப்படுது பாருங்க. ஏசாயா 4:11 சொல்லப்பட்டது. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த வார்த்தை இங்கே வார்த்தையானது அதிசயமானது அல்லது ஏகோவால் மட்டும் செய்யக்கூடியதை குறிக்கிறது. அப்படின்னா இந்த ரட்சிப்பு யாரால மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, நான் தான் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத அடையாளத்துல காட்டுறேன். அதான் அடையாளம். ஒரு கன்னிகையை கர்ப்பவதி ஆக்க என்னால் கூடுமானால் என்னால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அதே போல இந்த நாட்கள்ல இந்த பாடி சேஞ்சிங்க கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? நீங்க கன்னிகையா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வார்த்தையை என்ன பண்றேன்? வார்த்தையை முழு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை மாம்சமாக்கி அதுக்குள்ள வெளிப்பட கூடுமானால், கிறிஸ்து செய்த அதே கிரியைகள் உங்களுக்குள்ள வெளிப்பட கூடுமானால், அது கிறிஸ்து செய்த அதே கிரியைகள் மார்க் 16 உங்களுக்குள்ள வெளிப்பட கூடுமானால், அதன் மூலமா அந்த வல்லமையை கூட அதிகமான வல்லமை ஆகிய பாடி சேஞ்சிங்கையும் சரீர மீட்பை என்னால கொடுக்க முடியும்ன்றத காட்டுறது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? பாருங்க, இந்த அடையாளங்கள் என்ன செய்யுதுன்றது தீர்க்கதரிசி ஒரு சின்ன லைன்ல சொல்றாரு பாருங்க. ஜனங்களுக்கு அடையாளங்கள் உள்ளன. அடையாளங்கள் இருக்குதா இல்லைங்களா? இப்போ அடையாளங்கள் கட்டுறாங்க இல்லைங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. இப்படியே நீங்க மேல போனீங்கன்னா மேடு இருக்கு பாருங்க, ஆனந்த் எலக்ட்ரானிக்ஸ் மேடு. அந்த மேடுக்கு போனீங்கன்னா அந்த மேல பிளாக்ஸ் நிக்குதா? பாத்துருக்கீங்களா? ஜெண்டா நிக்குது, பாத்தீங்களா இல்லைங்களா? ஹைட்டா ஜெண்டான்னு இருக்குது. வெவ்வேறு கட்சி கொடிகள் நிக்குது, பாத்துருக்கீங்களா இல்லைங்களா? அந்த கொடிகள் எவ்வளவு ஹைட் இருக்கு? 100 அடியெல்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? எதுக்கு அது நிறுத்துறாங்க? என்னங்க, நாங்க எவ்வளவு பெரியவன்றது காட்டுறதுக்கு. நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹைட்டா இருந்தது. அது பக்கத்துல அதோட ஹைட்டா ஒண்ணு வச்சாங்க. நான் இந்த கட்சியோட பேரை சொல்ல, அதோட ஹைட்டா ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இப்போ.
நீங்க போகும்போது பாருங்க, நீங்க போகும்போது பாருங்க. அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் தான் என்னால என்ன செய்ய முடியும்ன்றத காட்டுறதுக்கு ஒரு அடையாளத்தை நிரூபிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பேர்கள் வைக்கிறாங்க, பேர்கள்லாம் ஒரு அடையாளங்களா இருக்குது. இப்ப பார்க்கும்போது ஒரு காருக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, ஜாகுவார் அப்படின்னு வைக்கிறாங்க. ஜாகுவார்னு வைக்கிறாங்க இல்ல, எதுக்கு? என்னங்க, என் கார் ஜாகுவார் மாதிரி இருக்குன்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு அடையாளத்தை மேல ஒரு சிம்பிள் வைக்கிறாங்க, லோகோ வைக்கிறாங்க. லோகோ எதுக்கு அடையாளமா இருக்குது? அது பின்பதாக இவ்வளவு வல்லமை உள்ளடக்கி இருக்குதுன்றது. அவன் மனுஷன் தன்னுடைய வல்லமையை தான் எப்பேற்பட்டவன்றத ஒரு அடையாளத்தின் மூலமா நிரூபித்து காட்டுறதுக்கு அடையாளங்களை ஏற்படுத்துறானா. இந்த பூமியில அநேக அடையாளங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அநேக மானுமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அநேக அடையாளங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது இல்லைங்களா? பெரிய பெரிய கோயில்கள் கட்டுறாங்க. நீ கோயில்கள் இன்னைக்கு வணங்குறதுக்கு தொழுது கொள்றதுக்கு கட்டுறாங்களோ இல்லையோ, பெருசா இருக்கணும், எங்களுக்கு பெரிய நாங்க பெரியவர்களா இருக்கிறதுக்கு காண்பிக்கணும்ன்றதுக்காக கட்டுறாங்க. எங்க சபை பெருசுன்றதை காண்பிக்கிறதுக்காக கட்டுறாங்க. ஆனா உள்ள தொழுகை நடக்குது, ஆராதனை நடக்குதான்றதா இல்ல விஷயம் இல்ல, இது எல்லாத்துக்காகவும் கட்டுறாங்க. இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்குதுன்னு சொல்லி திருப்பதி சொல்றாரு. பாருங்க, உலகத்தில் நம் அடையாளங்கள் நிறைந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு மனுஷனுக்கும் தனக்கான ஒரு ஐடென்டிட்டியை தேடுறான். நான் இப்பேற்பட்டவன், நான் என்ன பண்றேன், நான் அப்பேற்பட்டவன் சொல்லி என் வல்லமையை எடுத்து காட்டுறதுக்கு, நான் இப்பேற்பட்டவன்றதை காட்டுறதுக்கு என்ன பண்றான்? அடையாளங்கள், அநேக அடையாளங்கள் இருக்குது, அநேக சைன் போஸ்ட் இருக்குது. அந்த சைன் போஸ்ட் பேடி ஏதோ ஒரு தன்னுடைய பேரோ புகழையோ நிரூபிக்கிறதுக்கு மனுஷன் என்ன பண்றான்? முற்படுறான். அதே போல முதலாம் வருகையில தேவன் இது காட்டிலும் இல்லாத அளவுக்கு மகத்தான ஒரு அடையாளத்தை தேவனுக்கு கொடுத்தாராம். அதான் இட்டர்னல் எவர்லாஸ்டிங் சைனை கொடுத்தார், ஒரு மேம்பட்ட அடையாளத்தை கொடுத்தார். மேம்பட்டனா சூப்பர் பவர்னு அர்த்தம். நார்மலான ஒண்ணு, மேம்பட்டது ஒண்ணு. நார்மல் ஒண்ணு, சூப்பர் ஒண்ணு இல்லைங்களா? நார்மலா ஒண்ணு கொடு, இப்போ சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். அதை காட்டிலும் அது என்னவா இருக்குது? மேம்பட்டது. அப்போ இப்ப பூமியில எல்லாரும் அடையாளத்தை ஏற்படுத்திட்டே வராங்க. ஆனா மகத்தான சிருஷ்டிகர் யெகோவா தேவன் ஒரு மேம்பட்ட அடையாளத்தை கொடுத்தாராம். அப்படின்னா மற்ற அடையாளங்களை காட்டிலும், பூமியில ஏற்படுத்தப்பட்ட மற்ற அடையாளங்களை காட்டிலும் இது மகத்தான ஒரு அடையாளம் இருக்குது. அடையாளமா இது இருக்குது. அந்த அடையாளம் எப்பேற்பட்டதா இருக்குதுன்னா மகத்தான ஒரு காரியத்தை செய்யும்படி இருக்குது. ஆனா பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, மனிதனுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அவனுடைய சொந்த சாதனைகளை எவ்வளவு தனிச்சிறப்பு மிக்கது என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு அடையாளத்தை அவன் பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அடையாளத்தை பத்தி பேசுறேன், பூமிக்குள்ள அடையாளம் பத்தி பேசுறேன். ஆனா தேவன் இங்க மகத்தான ஒரு அடையாளத்தை ஒரு கன்னி கர்ப்பவதியாவான்றது மூலமா தராரு. அது என்னவா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. பரலோகத்தின் தேவன் ஜனங்களோடு வாசம் செய்வதே மேம்பட்ட அடையாளமா இருந்தது. அந்த அடையாளம் என்னவா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு சொன்னா, சிருஷ்டியோடு தன்னை இணைத்துக் கொள்வதே அந்த அடையாளமா இருக்கின்றார் தீர்க்கதரிசி. சிருஷ்டியோடு இணைத்துக் கொண்டு தானும் ஒரு சிருஷ்டிப்பா மாறினாராம். எப்படி இருக்கு அடையாளம்? சிருஷ்டியை மீட்டுக் கொள்றதுக்காக, சிருஷ்டினா யாருங்க? நம்ம எல்லாம் சிருஷ்டியை மீட்டுக் கொள்றதுக்காக அவரே சிருஷ்டியின் பாகமாய் மாறினார். அந்த நான் எப்படி உங்களை மீட்டுக் கொள்றேன்? நான் அப்படியே மேலிருந்தே வல்லமையை விட்டு மீட்டுக் கொள்றது இல்ல, நான் மீட்டுக் கொள்வேன்றதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, அவர் என்ன பண்ண மகத்தான ஒரு காரியத்தை செய்ய, அந்த மகத்தான காரியம் எளிமையா இருக்கின்றார் தீர்க்கதரிசி. பாருங்களேன், இப்படி தேவனுடைய அந்த வே ஆஃப் அந்த ரெடம்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் மகத்தான சிருஷ்டிகர், என் சிருஷ்டியானது விழுந்து போச்சு, அதை நான் மீட்டுக் கொள்ளணும். அதை மீட்டுக் கொள்றதுக்கு நான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறேன். அந்த அடையாளம் ஒரு பெரிய சபையோ, பெரிய ஒரு நபரோ, பெரிய ஒரு கட்டிடமோ, மாட மாளிகையோ இல்ல. அந்த அடையாளம் மிகவும் எளிமையானதா இருக்குது, வினோதமானதா இருக்குது. இப்ப நான் இது செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு எளிமையான காரியத்தை செய்ய முடியும் என்பது இது யாரால செய்ய முடியாது. இந்த அடையாளம் என்னுடைய மகத்தான வல்லமை, மீட்பின் வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுது. ஒரு விஷயம் சொல்லுமா, இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிச்சார்? என்னங்க, நம்ம டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசக்கூடாது. நான் இப்போ சொல்லிருக்கேன், டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசக்கூடாது. எதுக்காக மரிச்சார் அப்படின்னா, நம்ம பாவங்களுக்காக. எதுக்காக பர்டிகுலரா எதுக்காக மரிச்சாருன்னு சொன்னா, அவர் மீட்பின் கிரயத்தை செலுத்தும்படிக்கு இல்லைங்களா, ஒரு புதிய ஜீவனை வெளியே கொண்டு வரும்படிக்கு. அந்த புதிய ஜீவன் யாருங்க? நம்மளதான் இருக்கிறோம். மனவாட்டி தான் அவருக்குள்ள வெளியே வந்தவள். அவர் 7வது முத்திரை உடைக்கப்பட்ட போது கிறிஸ்துவுக்கு 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டுச்சா? இது நான் பாயிண்ட் உங்களுக்கு காட்ட போறேன், உங்களுக்கு பின்னாடி காட்ட போறேன் இல்லைங்களா. அப்போ கிறிஸ்துவ 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவரே அந்த முத்திரைகளா இருக்கிறார். யார் அந்த முத்திரைகள்? இயேசு கிறிஸ்து 7 முத்திரைகள். அப்ப மாம்சத்துல இருக்கும் போதே அவர் சிலுவையில அவர் இடத்துல 7 இடங்கள் பிளக்கப்பட்டுச்சு
இல்லையா? முதல் இடம் என்ன? முதல் 2 இடங்கள் கைகள் 2, கால்கள் 2, எவ்வளவு ஆச்சுங்க? 4 ஆச்சு. முதுகு 1, 5, தலை 1, அப்புறம் கடைசியானது என்னங்க? விழா. கால் தான் சொல்லியாச்சுல, விழா. ஏழாவது அதான் 7வது முத்திரை. 7வது முத்திரை அவ குத்தும் போதுதான் தண்ணீரும் ரத்தமும் வெளியே வந்துச்சு, ஜீவன் ஆல்ரெடி வெளியே வந்துச்சு. அதான் பிரைடா இருக்கிறா, இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம். அப்ப 7 முத்திரைகள், 7வது முத்திரை என்ன ஆச்சுங்க? மத்த முத்திரைகளை காட்டி 7வது முத்திரை ரொம்ப சைலண்ட் இருந்துச்சு, கரெக்டுங்களா? அப்ப அந்த ஈட்டி குத்தும் போது அவர் ஜீவன் போயிடுச்சு அப்படின்னா சைலண்ட். 7th சீல் சைலண்ட். அப்ப கிறிஸ்துவே அந்த 7 முத்திரைகளா இருக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்றேன், பாஸ்டா வரணும், நீங்க வார்த்தையை அவ்வளவு பாஸ்டா பிடிக்கணும், இல்லைன்னா நான் எந்த காரியத்தை எடுத்து போகவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சார், என்ன காரணத்துக்காக மரிச்சார்? பூமிக்குரிய காரணத்தை சொல்றேன். எதுக்காக அவர் அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? இல்ல, கிறிஸ்து எதுக்காக அடிக்கப்பட்டார் யூதர்களால? வசனம் சொல்றது, யோவான்ல நீ வாசிச்சா தெரியும் உங்களுக்கு. அவர் ஓய்வு நாளை மீறெடுத்தலும் இல்லாமல் தேவனை தன் சொந்த பிதா என்று சொல்லினால அவர் கொலை செஞ்சாங்க, கரெக்டுங்களா? அப்ப 2வது பாயிண்ட் என்ன? அவர் தேவனை தன் சொந்த பிதா அப்படின்றாரு, கரெக்டுங்களா? இதான் பாயிண்ட். அப்படின்னா தேவனை சொந்த பிதானா, நான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவன் கிடையாது, மாம்ச ரீதியான இணைப்பின் மூலமா பிறக்கல, நான் எப்படி பிறந்தேன்? ஒரு கன்னிகைக்கு பிறந்தேன் அப்படின்றதுனால அவர் கொல்லப்பட்டார். அவரு கொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன? அவரோட கன்னி பிறப்பு தானே, இப்படி சொல்லாமா? புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆர்ப்பரிப்பீங்க இந்த பாயிண்ட புரிஞ்சுதான் உங்களுக்கு. அவருடைய மரணம் நம்மளுக்கு எதுக்கு வழி நடத்துனா, அந்த பிறப்பு வழி நடத்துது. அவரோட பிறப்பு மீட்பின் ரகசியத்துக்கு வழி நடத்துது நம்மள. ஆமென், கரெக்டுங்களா? எதுக்கு அந்த பிறப்பு நடக்கணும்? அந்த பிறப்பு ஒரு அடையாளம். அந்த பிறப்பு எதுக்கு நடக்கணும்? ஆதியாகமம் 3:15 சொல்றது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த அவர் தான், அந்த அவர் என்ன அடையாளமா இருக்கிறார்? எதுக்கு அடையாளமா இருக்கிறாரு? மீட்பு நடக்க போதுன்றதுக்கு அடையாளமா இருக்கிறார். அவர் கனியில பிறந்தார். அப்ப இந்த கனியில பிறந்த அப்படின்றது என்ன அர்த்தம்? நான் தேவனால பிறந்தன்றது அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து நிறைய பேர் கண்ணியில உலகம் சொல்லுது அவர் கண்ணியை பிறந்தவர் அல்ல, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்னு சொல்றாங்க, இல்லைங்களா? அப்ப யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தது உண்மையா இருந்தா இயேசு அடிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே, கரெக்டுங்களா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா அவர் தனத்தான் தேவன், அப்ப தேவன் தான் என் பிதான்னாரு. இப்ப யோசேப்பு என் பிதா, நான் கண்ணியைக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா, இல்லைங்களா? ஒருவேளை அப்படி இல்ல, அது சும்மா கட்டுக்கதைன்னு சொன்னா, எந்த ஒரு தாயும் தன் மகன் அடிக்கப்படுறத பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, இல்லைங்களா? யோசேப்புக்கு தான் இவர் பிறந்தாரு அப்படின்னா மரியாள் அடிக்கிறத பார்த்து இல்லைங்க அவர் சொல்ல தெரியாம சொல்றாரு, அவர் யோசேப்புக்கு தான் பிறந்தாரு சொல்லிட்டுப்பாங்க. பாயிண்ட் புரிஞ்சோம்? அப்ப அவங்களுக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி, இவர் ஒரு அடையாளம் தெரியும் அவங்களுக்கு. அப்ப கிரேட்டஸ்ட் சைன் ஃபார் எவர் லாஸ்டிங். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? எதுக்காக சொன்னாரு? நான் தேவனுடைய குமாரன், நான் எதுக்காக வந்தேன்? நான் கன்னிகையில பிறந்தேன். அப்ப அது ஒரு அடையாளமா இருக்குது, அந்த அடையாளத்து மூலமா ரட்சிப்பு கொடுக்க போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இதுதான் முதல் அடையாளமா நான் காட்டினேன் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு காட்ட பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு ஜீவிக்கிறார் என்பதற்கான அடையாளமா இருக்கும். அது தேவன் தன் பிள்ளைகளோடு ஜீவிக்கிறார் என்றதுக்கான அடையாளமா இருக்குமா? அப்போ தேவன் 3 காலங்கள்ல 3 கட்டங்கள்ல வெளிப்படுறார். ஒண்ணு, தேவன் முதல்ல பிதாவின் காலத்துல எப்படி இருந்தார் அப்படின்னா, தேவன் நமக்கு மேல இருந்தார். அதுக்கப்புறம் குமாரனுடைய நாட்கள்ல தேவன் நம்மோட இம்மானுவேல், அதான் அந்த பாயிண்ட்ல வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் பரிசுத்தாவியுடைய யுகம், இந்த நாட்கள்ல தேவன் நமக்குள்ள. இப்பதான் இந்த பாயிண்ட் நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறேன். தேவன் நமக்கு மேல இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பு என்ன பண்ணலங்க, மீட்பு என்ன பண்ண முடியல, தர முடியல. நமக்கு மேல இருந்தார் அவரு, ஜட்ஜா இருந்தார், சுப்ரீம் ஜட்ஜா இருந்தார், அக்கினி ஸ்தம்பமா மேகஸ்தம்பமா இருந்தார். இப்படி இருக்கிறவர் தேவன் நம்மோடு அப்படின்னும் போது நம்ம கூட வந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒண்ணு இதுதான் மேல தேவன் சொன்னா, இது மேல இருந்தார், அதுக்கப்புறம் நம்மளோட கூட இருந்தார், அப்புறம் நமக்குள்ள இருக்குது. இதான் பாயிண்ட். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ தேவன் இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி நடக்குது பாருங்க. நமக்கு மேலும் போது ஒரு வேலையை செய்து, நம்மோடு ஒரு வேலையை செய்து, நமக்குள்ள அப்படின்னும் போது அந்த மீட்பு நிறைவேறுது. நம்மோடு போது மீட்பு நிறைவேறல, மீட்பின் வேலையுடைய ஒரு வேலை நடக்குறாங்க நம்மோடு போது. புரியுதா உங்களுக்கு? நம்மோடு போது அது அடையாளமா இருக்குது, நமக்குள்ள அன்போது அந்த மீட்பு நிறைவேறுது. புரிஞ்சா? நான் மேல சொன்னேன், பட் நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட புரிஞ்சுவீங்க. நமக்கு மேல போது அவர் யோகோவா, மகத்தான ஏகோவா,
அங்க அப்ரஹாம் ஆதாம் ஏவாள்கிட்ட பேசினவரா சுப்ரீம் ஜட்ஜா இருந்தார். நமக்கு மேல இருக்கிற தேவன் நம்மோடு என்னும் போது அதான் கன்னிகையின் மூலமா பிறந்த அவர் மாம்சத்துல நம்மளோட கூட பேசினார், நடந்தார், கலிலேயாவோடு நடந்தார், நாசரேத்தூருக்கு போனார். அப்படின்னா சக விசுவாசிகளோடு கூட நடந்த நம்மோடு கூட இமானுவேல். இமானுவேல் அர்த்தங்க ஏல் அப்படின்றதுல தேவன் அர்த்தம். இமானுவேல்னா தேவன் நம்மோடு அப்படின்னு அர்த்தம். தேவன் நம்மோடு அப்படின்னு அந்த நம்மோடு அப்படின்றது அடையாளமே. எதுக்கு அடையாளம்? தேவன் மீட்பர் அப்படின்றதுக்கான அடையாளமே. தேவன் நம்மோடு கூட வந்தாதான் மீட்பு நடக்க போதுன்றதுக்கு அடையாளம். டெப்தான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதான் காட்டணும் உங்களுக்கு. மகத்தான தேவன் இதுவே கொடுத்த நித்திய அடையாளம், என்றென்றைக்குமான அடையாளம். தேவன் என்னங்க ஒரு கன்னிகையில மாம்சத்துல வெளிப்படுறது. ஆனா ஆல்ரெடி சொல்லியிருக்க மனிதன் பெரிய மகத்தான காரியங்களை செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் தேவன் அடையாளத்தை கொடுத்த போது அது ஒரு சிறிய காரியமா இருந்தது. நான் தான் சொன்னேன், God hid in simplicity. God hid அப்படின்னா தேவன் தன்னை எளிமையில மறைந்து கொண்டு அவிதமே தன்னை. இப்போ வாங்க, இப்போ நான் இப்ப இது வரைக்கும் 2000 வருஷம் முன்னாடி பேசினேன். இப்ப நான் இந்த காரியத்தை இந்த விஷயத்தை எடுத்து இந்த நாளுக்கு கொண்டு வரேன். இந்த நாளுக்கு கொண்டு வரேன். தேவன் தன்னை எளிமையிலே மறைந்து கொண்டுதான் முதல் அடையாளமா இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? முதல் அடையாளம் என்னங்க? தேவன் தன்னை எளிமையில மறைந்து கொண்டார். தேவாதி தேவன் தன்னை ரட்சிப்பு கொடுக்கும்படிக்கு ஒரு கந்த துணியில் சுற்றப்பட்ட, முன்னணியில் கிடத்தப்பட்ட ஒரு மாட்டு, அது நுகத்தடியை சுற்றக்கூடிய அந்த துணியினால் சுற்றப்பட்ட ஒருத்தரா ஏழை கோலம் பூண்டு ஒரு ஏழை தகப்பன தாய்க்கு ஏழைக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு அவனுடைய ஏழை பெண்ணுடைய வயிற்றுல கருப்பையை இரவல் வாங்கினவரா பிறந்தார், ஏழையா பிறந்தார். அப்ப அது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருந்துச்சு, எளிமையா இருந்துச்சு. சிம்பிளா போடுப்பா ட்ரெஸ் என்ன அர்த்தங்க? எளிமையானதா இருக்குது, எளிமையா இருந்துச்சு அந்த அடையாளம். புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? நான் ஏதோ ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புறேன், நீங்க கூட வந்தாதான் காண்பிக்க முடியும். என்னால ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். அவன் நல்லா கவனிங்க. அப்போ அந்த எளிமை எதை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, எதை கொண்டு வந்துச்சு? ரட்சகரா ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? மீட்பா இருக்கிறார். அவர் தான் மீட்பு, அவர் தானே மீட்பு இல்லைங்க? மீட்பின் புஸ்தகம் அவர் தானே. புஸ்தகம் எதை காட்டுது? தேவனுடைய சிந்தையை காட்டு, வெளிப்படுத்தப்பட்ட காரியம். கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியமா இருக்கிறார். அந்த பரம ரகசியம் தான் மாம்சத்துல என்ன பண்ணுச்சு? வெளிப்பட்டுச்சு. அது எப்படி வெளிப்பட்டுச்சு? சிம்பிளிசிட்டியா, எளிமை வெளிப்பட்டுச்சு. சரி, இதை எப்படி வச்சுக்கோங்க. நான் அது எங்க வெளிப்பட்டுச்சு? ஒரு கன்னிகையோட வயிற்றுல வெளிப்பட்டுச்சு. அதான் அடையாளம். எங்க வெளிப்பட்டுச்சு? பெத்லஹேம்ல. பெத்லஹேம் என்னங்க? தேவனுடைய அப்பத்தின் வீடு, தேவனுடைய அப்பத்தின் வீடா இருக்குது இல்லைங்களா? கிறிஸ்து தேவனுடைய அப்பமா இருக்கிறார். அப்போ யோசேப்பு மரியாதை எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க? எங்கிருந்து வந்தாங்க? நாசரேத்துல இருந்து. பெத்லஹேம் என்னவா இருக்குது அவங்களுக்கு உறவு? பெத்லஹேம் அவங்களுக்கு என்ன உறவு? சொந்த ஊர். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு சொந்த இடம் எதுனா ஆதி பெந்தகோஸ்தேவா இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, கிறிஸ்துவ நமக்குள்ள பிறகும்படிக்கு ஆதி பெந்தகோஸ்தே அப்போஸ்தலர் 2:38 போனாதான். நான் உங்களோட பேசுறேன், பைபிள்ல தானே பேசுறேன், வேற பைபிள் வாசிக்கல நான். ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம கன்னிகையா இருக்கிறோம், பரிபூர்ண செய்தி நம்மளை வழி நடத்தணும், நம்மளுடைய பெத்லஹேம் வழி நடத்தணும் இல்லைங்களா? நமக்கு என்னங்க? ஒரு வாகனம் ரைட், ஒரு ரைட் நடக்குதுங்க. என்ன ரைட்னு? ஒரு கழுதை இல்லைங்களா? ஒரு கழுதையோட ரைட் நடக்குது. அந்த ரைட்ல நம்ம எங்க வரணும்னு சொன்னா பெத்லஹேம் நம்முடைய அப்பத்தின் வீட்டுக்கு வரணும். ஆமென். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பிறக்கணும் அப்படின்னா மீட்பு நமக்குள்ள பிறக்கணும் இல்லைங்களா? இப்ப அதே ரொம்ப என்னவா இருக்குது? எளிமையானதா இருக்குது. அதனால 7 சீல்ஸ் ரெவலேஷன் கொடுக்கும்போது தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? தேவன் எளிமையில மறந்து அது பின் அவிதமா வெளிப்படுதல். இப்ப அந்த செய்தி கொடுத்த பின்னாடி தீர்க்கதரிசி என்ன செய்தி கொடுக்குறாரு? என்ன செய்திகள்? அதுக்கு எதுக்காக கொடுக்குறாரு அந்த செய்தி? அதுக்கு பின்னாடி வந்த செய்திகளுடைய பேர் என்ன? 7 முத்திரைகள் இயேசு கிறிஸ்துவேன்னு சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இது எளிமையில வெளிப்படுத்த வரணும். உங்களோட பேசிட்டு இருக்கிறேன், புரிஞ்சா உங்களுக்கு? முதலாம் வருகையில அந்த எளிமையில வெளிப்படும் போது ஒரு சபை எங்க வெளியிடப்பட்டுச்சு? பெத்லஹேமுக்கு. இன்னைக்கு அதே சபை எங்க வெளியிடப்பட்டிருக்குது? நம்ம பெத்லஹேம். அப்போஸ்தலர் 2:38க்கு நாம பிறந்த ஊர், அது நம்ம பிறந்த இடம். நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவி ஆகிய அடையாளத்தை, அந்த அடையாளத்தை பெறணும். அவர் நமக்குள்ள வரணும்னா அந்த இடத்துக்கு வரணும். எந்த நேரம்? அழுத்தத்தின் நேரம் இல்லைங்களா? சபை அழுத்தப்படுத்தி ஏதாவது சபை காலத்துல இருக்கிறோம். நம்ம பூமியை விட்டு என்ன பண்ணிப்போம்?
நம்ம வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா? புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? நம்ம எங்க போகணும்? இந்த பூமி நம்மள என்ன பண்ணுது? இப்போ தள்ளுது 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 தள்ளுது. தள்ளும் போது நம்ம வீட்டுக்கு போகணும். இப்போ இப்ப கிறிஸ்து என்ன பண்ணுங்க, இந்த கன்னிகை இடத்துல பிறக்கும்போது ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. அந்த கிரேட்டஸ்ட் சைன் அது, சூப்பர் சைன் அது. என்ன சைன் அது? சூப்பர் சைன். சாதாரண சைன் கிடையாது, மேம்பட்ட அடையாளம். அப்போ மேம்பட்ட அடையாளம் என்ன இருக்குது? இன்னைக்கு மீண்டும் கன்னிகை வந்திருக்கிறா. இந்த கன்னிகை ஒரு ரைடு போறா, ஒரு ரைடு செகண்ட் ரைடா போறான். ஃபர்ஸ்ட் ரைட்ல அந்த கன்னிகை போனா, இந்த செகண்ட் ரைட்ல இந்த கன்னிகை ஜோசப் ஆகிய பரிபூர்ண செய்தியின் மூலமாக வழி நடத்தப்படுறா. எங்கங்க? நம்மளுடைய பெத்லஹேமுக்கு. ஆனா பெத்லஹேம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, எருசலேம். அது இன்னைக்கு ஸ்தாபனமா இருக்கு, பெரிய ஸ்தாபனமா இருக்குது இல்லைங்களா? அது பக்கத்துல மத்த 28:19 இருக்குது. அது பக்கத்துல தான் இருக்குது, அங்க போறாங்க எல்லாருமே. ஆனா அந்த பக்கத்துல என்னங்க? பெத்லஹேம் இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றார், அந்த இடத்துக்கு வழி நடத்தப்படும் போது அவங்க ஒரு காரியத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களா. எந்த காரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா? ஓ மரியாளே, அங்க பாரு, தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்தை அடிச்ச இடம் அதுதான். அது என்ன சொல்றது? நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிறந்த ஊருக்கு வரும்போது என்ன பாக்குறோம்? ஓ நம்ம மரியாதை நம்மளை பார்த்து தேவன் சொல்றாரு, நம்ம செய்தி சொல்றது இந்த இடத்துலதான் என்ன நினைச்சு சப்பானி என்ன பண்ணா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வரும். அங்க வரும்போது நம்மளுடைய தாவீது இல்லைங்களா, அங்க சப்பானிகளை உயிரோட இருந்தாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நம்ம அங்கதான் பாக்குறோம். நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இடம் அதுதானே, நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பாக்குறோம். அப்போ ராகாப் சரி ரூத் போவாச சந்திச்ச நல்லா அதுதான் பாரு. தாவீது பெத்லஹேம் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த இடம் அதுதான் பாரு. அந்த இடத்துல தான் என்ன பண்ணுங்க, அந்த சர்ப்பத்தின் வித்த தாவீது என்ன பண்ணாருங்க? ஜெயிச்சார் பாரு. அப்ப அவங்களோட கூட ஒரு நட்சத்திரம் அப்படியே வந்துட்டு இருக்குது. நமக்கு ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுது? இப்போ மேம்பட்ட அடையாளத்தின் இடத்துக்கு வழி நடத்துது. நம்ம மேம்பட்ட அடையாளத்தின் இடத்துக்கு என்ன பண்றோம்? வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப அந்த அடையாளம் என்னன்னு சொன்னா, சிருஷ்டிகர் சிருஷ்டியோடு தன்னை என்ன பண்றாரு? இணைத்து கொண்டார். நான் முதல்ல சொன்ன தேவன் நமக்கு மேல இருந்தார், அப்புறம் நம்மோடு கூட இருந்தாருன்றதான் அந்த முதல் ரைடு சொன்னேன். யாருங்க? மரியாள் பண்ண ரைடு. செகண்ட் ரைடு இப்ப என்னவா இருக்குது? இங்க மரியாள், இந்த மரியாள் தேவன் நமக்குள் அப்படின்னும் போது 7ஆம் முத்திரையில இருக்கிற 3 நோக்கங்கள் தெரியுமா? 7ஆம் முத்திரையில 3 நோக்கங்கள் இருக்கு. தேவன் தன் சிந்தையில மகத்தான நோக்கத்தை உடையவராக இருந்தார். கிறிஸ்து தேவன பரம ரகசியமா இருக்கிற செய்தியில, கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் காட் ரிவீல்ட் செய்தியில தீர்க்கதரிசி 3 நோக்கங்களை சொல்றார். என்ன நோக்கம்? தேவன் தனக்குள்ளானதை எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஊத்தினார். அதான் தேவன் நமக்கு மேல இருந்தவர். அது முதல் ரகசியம். தேவன் தமக்குள்ளான எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஊற்றினார்ன்றதான் தேவன் நம்மோடு என்றது. கரெக்டுங்களா? தேவன் எப்படி நம்மோடு? பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்க? அவர் மாம்சமானார். தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமா அவருக்குள் வாசமாய் இருந்தது. அப்படின்னா தேவன் என்ன பண்றாருங்க? ஒரு சரீரத்துக்குள்ள தன்னை ஊற்றி கொண்டார். தேவத்தோட எல்லா மகிமை பிரதாபத்தையும் எல்லா மீட்பின் எல்லா காரியத்தையும் ஒரு சரீரத்துக்குள்ள வச்சு, அது கிறிஸ்துவா இருந்தார். இதே அதுதான் ஃபர்ஸ்ட் சைன், மீட்புக்கான ஃபர்ஸ்ட் சைன். அது முதல் அடையாளம். அது கிரேட்டஸ்ட் சைன் ஆஃப் த்ரூஅவுட் ஹிஸ்டரி, த்ரூஅவுட் டைம்லைன், எல்லாவுடைய காலத்திலும் மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா மீட்பு நடக்கணும் இங்க. நான் தான் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப மனுஷங்களை ஏற்படுத்துற அடையாளங்கள் நீங்க பாருங்க. நீங்கள் தேவன மீட்பின் சட்டங்களை கவனிப்பீர்களா? ஏன் அது இந்த கொஸ்டின் அடுத்தது ஏன்? ஏன் அப்ப சிம்பிளான சிம்பிளிசிட்டியா நான் அடுத்த காரியத்துக்கு போறது முன்னாடி நடுவில் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். முதல் அடையாளம் இது. இரண்டாவது அடையாளம் என்னங்க? இரண்டாவது இந்த காலத்துல இருக்கிற இரண்டாவது அடையாளம், மீண்டும் தேவன் மாம்சத்துல வெளிப்படுறார். மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும். நோவா காலத்துல நடந்த போல மனுஷகுமாரன் வெளிப்படுற நாட்கள் நடக்கும். மீண்டும் எந்த நாட்கள் வந்திருக்கிறோம்? நம்ம மனுஷகுமாரன் வெளிப்பட்ட நாட்கள் இருக்கிறோம். மனுஷகுமாரோட ஊழியன்றது என்னங்க? தேவன் குமாரத்துவம் 3ஆ இருக்குது. ஒண்ணு தேவகுமாரன், மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன் இல்லைங்களா? ஒண்ணு தேவகுமாரன்றது என்னங்க? தேவன் ஆவி ரூபத்துல வெளிப்படுறது. கரெக்டுங்களா? மனுஷகுமாரன்றது என்னங்க? தேவன் மாம்சத்துல வெளிப்படுறது. தாவீதின் குமாரன்றது என்னங்க? யூதர்களுக்கு அவர் ராஜாவா இருக்கிறது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? முதலாவது வருகை மனுஷகுமாரோட ஊழியம். அப்ப இந்த சபை காலங்கள்ல அது தேவகுமாரோட ஊழியம். 1000 சாட்சியில யூதர்களுக்கு அது 3 வருஷத்துல தாவீதின் குமாரோட ஊழியம். கரெக்டுங்களா? இப்ப நல்லா பாருங்க, சபை காலத்துல தேவகுமாரனுக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற தாவீதின் குமாரனுக்கு சென்டர்ல மீண்டும் ஒரு மனுஷகுமாரோட ஊழியம் வருது. அப்படின்னா தேவன் திரும்ப என்ன ஆக போறாரு? மாம்சத்துல. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய வருகை நாட்களை குறித்து சொல்லும் போது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள். அப்ப தேவன் திரும்ப மாம்சத்துல வெளிப்பட போறார்.
கரெக்டுங்களா? அப்போ அந்த வெளிப்படுதலும் கன்னிகையின் மூலமாக, அதே யோசேப்பு லீட் பண்றது, அதே பெந்தெகோஸ்தேக்கு வழி நடத்தப்படுறது, அது மேம்பட்ட அடையாளமா இருக்குது, அது சிம்பிளிசிட்டியா இருக்குது, அது 7 முத்திரைகளா இருக்குது. எல்லாம் கனெக்ட் ஆகுதா? எல்லாம் கனெக்ட் ஆகுதுங்களா? இப்போ தேவன் திரும்பவும் முதல் காரியம் சொன்ன, தேவன் தமக்குள்ளானதை எல்லாத்தையும் என்ன பண்றாரு? கிறிஸ்துக்குள்ள ஊத்துறாரு. கிறிஸ்து தமக்குள்ளானதை, இதுதான் 2வது காரியம் இந்த காலத்துல நடக்கிறது. செகண்ட் ரைட் இந்த காலத்துல நடக்கிறது. நம்முடைய கிறிஸ்துமஸ் அதுதான். நம்மளுடைய கிறிஸ்துமஸ் அதுதான். மீன்ஸ் புரிஞ்சுக்கலாம், நம்ம பெத்லகேம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறோம் செய்தியாளனால. நம்ம அதுதான் மேம்பட்ட அடையாளம் அப்படின்னு சொன்னா மார்க் 16 நமக்குள்ள நிறைவேற வேண்டிய நேரம் இது. அப்படின்னா மீட்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தல் 10ல அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தோட அவர் என்ன பண்றாரு? இறங்கி வராரு. அந்த திறக்கப்பட்ட புஸ்தகம் தான் 7 முத்திரைகளா இருக்குது. கிறிஸ்துவே உடைக்கப்பட்ட 7 முத்திரைகளா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி இருந்துச்சு? எளிமையா இருந்துச்சு. முதலாவது வருகையில கிறிஸ்து தான் 7 முத்திரைகளா இருந்தார். இப்ப கவனிங்களா, இந்த முத்திரை இது, இந்த 7 முத்திரைகள் என்னாச்சு? புஸ்தகம் என்னாச்சுன்னு சொன்னா யோவானால் புசிக்கப்பட்டது. யோவானால் அப்படின்னா யோவான் என்ன பண்ணாருன்னு சொன்னா தனக்குள்ள அந்த புஸ்தகத்தை மீட்பு என்ன பண்ணாரு? புசிச்சார். மீட்பு யாருக்குள்ள இருக்குது? இப்போ யோவானுக்குள்ள இருக்குது. யோவான் யாருக்கு அடையாளம்? இந்த கால மனவாட்டிக்கு அடையாளமா இருக்குது. அப்போ நம்ம எதை புசிக்கிறோமோ அதோட ஜீவன் நமக்குள்ள வெளிப்படும். கரெக்டுங்களா? எதை புசிக்கிறீங்களோ அது ஜீவன் வெளிப்படுமா இல்லையா? எதை சாப்பிடுறீங்களோ ஜீவன் வெளிப்படும். அப்ப மீட்பை புசிச்சு இருக்கிற நமக்குள்ள இது இருக்குது. இப்போ அது அடையாளம். ஆனா 7 முத்திரைகள்லாம் என்ன பண்ணுது? வெளிப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? அது சிம்பிளிசிட்டியா இருக்குது. எளிமையான ஜனங்கள், எளிமையான இடம். அது எருசலேம் கிடையாது, அது பெத்லகேமா இருக்குது. ஏன் பெத்லகேம்? அது தாவீதுடைய நகரமா இருக்குது. ஆமென். தாவீது அப்படின்னா என்ன அர்த்தம்? beloved one ன்னு அர்த்தம், அன்புக்குரியவன் அர்த்தம். அப்படின்னா அன்புக்குரியது எதுங்க? தலைக்கல். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு அதோடைய பிள்ளைகள் நம்ம, அதோடைய பிள்ளைகள் நம்ம. அப்ப நான் எங்க வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இப்போ வழிநடத்தப்பட்டிருக்கிறோம் பெத்லகேம். கிறிஸ்து தேவனுடைய பெத்லகேமா இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு சொன்ன அப்போ மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, அப்பத்துக்கும் கதிருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சிம்பிளா சொல்றோம், கவனிங்களா? அப்பத்துக்கும் அப்போன்றது கதிர்ன்றது ஒரு பாகம். அப்பன்றது கதிர்ன்றது என்னங்க? ஒரு பாகம். அப்பன்றது என்னங்க? அநேக கதிர்கள் என்ன பண்ணப்படுது? அழுத்தப்பட்டு, சோதனைக்கு உட்படுத்து அழுத்தப்பட்டு ஒரே சரீரம் மாறதுக்கு அடையாளம். எப்போதுமே கதிர் ஜீவனுக்கும், அப்பா சரீரத்துக்கு அடையாளமா இருக்குது. கவனிச்சுக்கோங்க. அவைக்குரிய மண்டலத்துல இதெல்லாம் நான் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பம் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளம்? அப்படின்னா எந்த சரீரம்? மனவாட்டி ஆகிய எந்த சரீரம்? அப்பம். இதுக்குள்ள கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுறார். அதுதான் என்ன இருக்குது? மேம்பட்ட அடையாளமா இருக்குது. பாருங்க, நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, ஏன் அவர் அப்படி வெளிப்படணும்? ஏன் மாம்சத்துல வரணும்? ஏன் அந்த அடையாளம் கொடுக்கணும்? அடையாளத்துக்கான காரணம் இருக்குது. அடையாளத்துக்கு பின்னாடி ஏன் அந்த அடையாளம் வரும்னா, அந்த அடையாளத்துக்கு பின்னாடி மீட்பே இருக்குது. அடையாளத்துக்கு அப்புறம் தான் அதுலதான் என்ன இருக்குது? மீட்பே இருக்குது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? ஏன் அப்படி வரணும்னு சொன்னா, அவர் இனத்தான் மீட்பருடைய வேலையை செய்யும்படிக்கு தேவன் தன்னை திரும்பி சொல்றாரு. இவர் மாதிரி யாக்கோபு மாதிரி ஏனிய மேலிருந்து கீழே இறக்கவோ பில்லர் ஆஃப் ஃபயரோ செய்ய முடியும். ஆனா அவர் மீட்பின் பிரமாணத்துக்கு அது முரணா இருக்கும். மீட்பின் பிரமாணம் சொல்லுது, மீட்பர் தான் என்ன பண்ணுங்க? மீட்க வேண்டிய பொருளுக்காக இனத்தானாக மாற வேண்டும். அதான் திரும்பி சொல்றாங்க, நீங்கள் தேவனுடைய மீட்பின் சட்டங்களை கவனித்திருப்பீர்கள் என்றால் போவாஸ் மற்றும் நகோமியின் காரியத்தில் இருந்தது போல அது ஒரு நெருங்கிய உறவின் முறையானாக இருந்திருக்க வேண்டும். மனிதனை மீட்கும்படி ஒரே வழி என்னவென்றால் அது தேவன் உறவின் படியா இருந்தது. அப்படின்னா என்ன பண்ணுன்னு சொன்னா, அவர் ஏன் அந்த குழந்தையா மாறணும்? ஏன் ஏழ்மையா வரணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளிசிட்டியா வர்றார். மீன்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த அடையாளம் கொடுக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? மீட்பின் திட்டத்துல அவருக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னு சொன்னா, இனத்தான் மீட்பர், கிங்ஸ்மேன் ரெடிமர். நியாயப்பிரமாணத்துல ஏதாவது மீட்டுக்கொள்ளலாம் யார் வந்துங்க? இனத்தான் மீட்டுக் கொள்ளும். கரெக்டுங்களா? இனத்தான் என்ன பண்ணுங்க? வெளிப்படுத்த விசேஷம் 5 அதிகாரத்துல பாக்குறோம். என்ன பாக்குறோம்? வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் ஒருவரும் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் திறக்கவும் கூடாது இருந்தது. அதனாலதான் என்ன பண்ணுது? அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா மாறுறாரு. ஏன்னா ஆட்டுக்குட்டின்றது பூமியில இருக்கிற மிருகங்களே சாதுவானதா இருக்குது, தன் உரிமைக்காக போராடுவதா இருக்குது. அப்படியே அதே போலதான் கிறிஸ்து தன்னுடைய எல்லா பரலோக மகிமைகளும் இறக்கிவிட்டு, ஏன் இந்த ரோல் அப்படின்னு சொன்னா,
மீட்பை கொடுக்கணும் அப்படின்னா தன்னுடைய உரிமைகளை என்ன பண்ணும், லாஸ் பண்ணி அது பண்டல் கிஃப்டா மாறணும், ரேபிட் கிஃப்டா மாறணும். இது சிம்பிளிசிட்டியா இருக்குது. அதே தேவன் 7 முத்திரையில கொடுக்கும்போது, பூமி கொடுக்கும்போது பெரிய ஜெருசலேம் பாரு, பெரிய இடத்துக்கு கொடுக்கல, சிம்பிளான ஒரு இடத்துக்கு பிரதர் பிரணாமுக்குள்ள வச்சிருந்தாரு, அந்த சரீரத்துக்குள்ள வச்சிருந்தாரு. ஆமென். கரெக்டுங்களா உங்களுக்கு? நான் சொல்லி பிரணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரென் அப்படின்னு சொன்னா பதர், அந்த பதர்ன்னு அர்த்தம் இல்லைங்க. ஹாம்ன்றது என்ன? தேவன், தேவனுடைய பேர் அது. தேவன் ஆபிராம் அப்படின்ற பேரை தேவன் அப்ரஹாம்னு மாத்துறாரு. எலோஹிம்ல இருக்கிற அந்த ஹாம் தான் அந்த ஹாம். அப்ரஹாம் இல்லைங்களா, தேவனுடைய பேர் சேருது இல்லைங்களா. அப்போ அப்ரஹாம் ஹாம்ன்ற பைபிள் பாத்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய பேரோட சேர்க்கப்படுறது. இப்ப பிரென் ஹாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரென் என்ன அர்த்தம்? வித்தை பாதுகாக்கக்கூடிய மூடின்னு அர்த்தம். பிரென் அப்படின்னு நீ படிச்சு பாருங்க, நெட்ல பாருங்க. அப்போ இந்த பிரென்னுக்குள்ள ஹாம் இருந்தாரு உள்ள. யாருங்க? தேவன் தன்னை என்ன பண்ணாருங்க? 7 முத்திரைகளை ஊற்றி கொண்டார் இல்லைங்களா. அப்போ இப்ப ஒரு செய்தியெல்லாம் அந்த கால சபைக்கு முன்னாடியாலமா இருக்கிறார். அப்ப இந்த கால செய்தியை மணவாளன் பிரணாம் இல்லைங்க, சரி, மணவாட்டியுடைய அடையாளம் பிரணாம் ஃபர்ஸ்ட் பர்சன். இப்ப நம்மளுக்குள்ள கிறிஸ்து திரும்ப 7 முத்திரைகளை ஊற்றி கொண்டு இது ஒரு அடையாளம். இது மூலமா என்னங்க? மீட்பின் தன்மை வெளிப்படுது. இது என்ன செய்வது? இந்த செகண்ட் ரைட கொண்டு வருது. இந்த செகண்ட் ரைட் மூலமா எது காண்பிக்கப்படுது? மீட்பு நடக்க போகுது இந்த நாட்கள்ல இல்லைங்களா. அவரு கற்பத்துல பிறந்தது, நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்னிகையா பிறந்தது எதுக்காக? எதுக்காங்க? மீட்பு மீன்ஸ் மரிக்கிறதுக்காக. சொல்லாமா? அவர் பிறந்தது மரிக்கிறதுக்காக பிறந்தது. கரெக்டுங்களா? அவர் பிறப்பே அவருக்கு மரணத்தை கொடுக்க போகுது. ஏன்னா எப்படி பிறந்தீங்க நீ யாருன்னு கேட்கும் போது, நான் யோசேப்புக்கு மகன் சொன்னா அவர் அடிச்சிருக்க மாட்டாங்க. நான் தேவனுடைய குமாரன், நான் கன்னிகையில பிறந்ததுனால கொல்லப்பட்டார். அப்ப அந்த கன்னி பிறப்பே மரணத்தை கொள்ளிடுச்சு. அப்ப அந்த அடையாளம் மீட்பை குடிச்சிச்சு. ஆமென். அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவ நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? வார்த்தை நிமித்தம் எதை சுமக்க போறோம்? நிந்தைய சுமக்க போறோம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ அதுதான் நமக்கு டைனாமிக் பவரை கொடுக்க போகுது, எடுத்துக்கொள்ளப்படுகிற வல்லமை, உயிர்த்தல் வல்லமை கொடுக்க போகுது இந்த கிறிஸ்துமஸ்ல. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இருப்பது. அப்ப ஒரு மேம்பட்ட அடையாளம், ஒரு சிம்பிளிசிட்டியா 7 முத்திரையெல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குதா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, இங்க இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இனத்தானாக ஒரு நெருங்கிய இனத்தானாக வரவில்லை, ஆனால் அவரோ தொழுவத்திலே ஒரு குழந்தைகள் சுற்றப்படக்கூடிய துணிகளை சுற்றப்பட்டவராய் ஒரு மனிதனாக அல்ல, ஒரு குழந்தையாக அவர் அங்கே பிறந்தார். இப்ப முதல் அடையாளம் என்ன இருக்குது? இந்த அடையாளம் புரிஞ்சா உங்களுக்கு? இரண்டாவது அடையாளம் என்ன? இரண்டாவது அடையாளம், ஃபர்ஸ்ட் அடையாளம் இது யோசேப்புக்கு அந்த அடையாளம் சொல்லப்பட்டுச்சு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல யோசேப்பு தன் நியமிக்கப்பட்ட மரியாள் கூடி வரும் முன்னே, நான் வசனம் சொல்லிடுறேன், கூடி வரும் முன்னே பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியால் என்று காணப்பட்டது. அதனால யோசேப்பு என்ன பண்றாரு? சிந்தித்து கொண்டே நினைக்கிறாரு. தள்ளிவிடலாம் நினைக்கும் போது சொப்பனத்துல தூதன் என்ன பண்ண தோன்றி சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்றாரு, மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்துல பிறக்கிறது பரிசுத்தாவினால பிறந்தது அப்படின்னு சொல்லி ஏசாயாவோட தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. ஏசாயாவோட தீர்க்கதரிசனம் என்ன? கன்னிவர்த்தி கர்ப்பவதி ஆகிய குமாரன் பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயரிடுவார்கள். இந்த வசனம் சொல்ற. அப்ப யோசேப்புக்கு அவங்களுக்கு அந்த அடையாளம் இருக்குது, பெற்றுக்கொள்றவங்களுக்கு அந்த அடையாளம். அது அந்த அடையாளம் யாருக்குங்க? அந்த அடையாளம் யாரு மீட்பை பெற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு அந்த அடையாளமா இருக்குது முதல்ல. இரண்டாவது அடையாளம் மீட்பர்களுக்காக இருக்க வேண்டியதா இருந்தது. யாருக்கானதா இருந்துச்சு? கரெக்டுங்களா? அப்ப மேற்பர்களுக்கு என்ன அடையாளமா இருந்துச்சுன்னு சொன்னா, அப்போ நான் அடுத்த நெக்ஸ்ட் எடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போறோம், அந்த கிஃப்ட்ஸை குறிச்சு பார்க்க போறோம், இந்த விஷயங்களை பார்க்க போறோம். பட் இந்த அடையாளத்தை மட்டும் நான் சிம்பிளா முடிச்சிடுறேன், எனக்கு டைம் நேரம் இல்லாதனால. ரெண்டாவது பாயிண்ட் நான் பாஸ்டா முடிக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், அது மேற்பர்களுக்காக வேண்டியதா இருந்தது. ஏன் மேற்பர்களுக்கு வேண்டியதா இருந்தது? இன்னைக்கும் அதுதான், பட் அன்னைக்கும் அதுதான். அதே காட்ட உங்களுக்கு. ஏன்னா பிறக்க போறது ஒரு ஆட்டுக்குட்டி பலியாடா இருக்க போகுது. என்ன இருக்க போகுது? உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த ஆட்டு இடையவர்கள் இவங்க யாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், மேட் பண்றவன் அந்த காலத்திலேயே மிகவும் தரம் தாழ்ந்தவன். நம்ம பார்த்தோமா இல்லையா? காணாமல் போன ஆடு மிஸ்ட்ரியில பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மேட் பண்றவன் அன்னைக்கு மக்களால ரொம்ப தரம் தாழ்ந்தவன். அவன் பேசுற மொழி தரம் தாழ்ந்ததான் இருக்குது. அவன் அங்கங்க என்ன பண்றான்? ஒரு பரதேசியா இருக்கிறான். இப்பேற்பட்டவர்களுக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அடையாளம்? ஃபர்ஸ்ட் நோயல் இன் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். நோயல்லாம் முதல் பரலோக பாடல் பாட படிச்சாங்க. திருப்பதி சொல்றாரு, ஏன் அது மீட்பர்களா இருக்க வேண்டிய சொல்றாரு. பரலோக பாடல் எப்படி பாடல்? பரலோகம் பூமியும் ஒன்னா ஒன்றிணைஞ்சு பரலோகம் யுத்தர்கள் என்ன பண்ணாங்க? பூமியில இறங்கி வந்தாங்க. 7ஆம் முத்திரையை குறிச்சு சொல்றாரு இல்லைங்களா தீர்க்கதரிசி? 7ஆம் முத்திரையா பரலோகம் அமைதியா இருந்துச்சுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும் போது என்ன சொல்றாரு? பரலோகம் பூமிக்கு என்ன ஆயிடுச்சு? வந்துடுச்சு.
அப்போ 7வது முத்திரையில முதல் 7வது முத்திரையில நடந்துச்சா இல்லையா? தேவன் பூமிக்கு வரும்போது தூதர்கள் 7வது முத்திரையில இறங்கி வந்தாங்க இல்லையா? அதே போல இந்த கிறிஸ்துமஸ்லயும் மீண்டும் 7th seal உடைக்கப்படும் போது பரலோகம் அமைதியாவது. இங்க பூமியில எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமென். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, எதை பாப்ப? பிள்ளை துணியில் சுற்றப்பட்டு முன் அணையில கிடப்பதை காண்பீர்கள். எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், பிள்ளை எதுக்கு அடையாளமா இருக்குது? நான் திரும்ப சொல்ல மாட்டேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் 2 டைம் 3 டைம் சொன்னேன். பிள்ளை எப்போது, குழந்தை எப்போதைக்கு எதுக்கு அடையாளமா இருக்குது? நீங்க செய்தியை எப்படி கேட்கறீங்கன்னு புரியுது. எதுக்கு அடையாளமா இருக்குது? ஜான்சி தெரியலையா? இல்ல, கரெக்டான பாயிண்ட் சொல்லணும். ஒரு எழுப்புதலுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா இல்லையா? ஒரு எழுப்புதல் ரிவைவல் இருக்க போது, அந்த எழுப்புதல் மூலமா ஒரு வல்லமை வெளிப்பட போகுது. அப்ப இவங்க அதை பார்க்கும்படிக்கு போறாங்க. யார் போறாங்க? ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இவங்களுக்கு இருக்குது. இருந்து என்ன பண்றாங்க? செகண்ட் நோயல் பாடுறாங்க. அப்படின்னு 2வது பாடல். முதல் பாடல் சிருஷ்டிப்பின் போது பாடப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? யோபு 38வது அதிகாரத்துல யோபுவை பார்த்து தேவன் கேட்கிறார், பூமி அஸ்திபாரப்படுகிற போது நீ எங்கே இருந்தாய்? அதுக்கு அளவு குறித்தவர் யார்? தேவபுத்திரர்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் கெம்பீரித்தார்களே. அப்படின்னு போது வானம் பூமி சிருஷ்டிக்கப்படுகிற சிருஷ்டிப்பு நடக்கிற நேரத்துல ஒரு பாடல் பாடப்படுது. அத ஃபர்ஸ்ட் தூரம் பாடின பாடல். அந்த செய்தியை எடுத்தேன், ஒரு டைம் எடுத்தாச்சு. 2வது பாடல் அந்த சிருஷ்டிப்பு விழுந்து போகும்போது மீட்கும்படிக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுற நேரத்துல மீண்டும் அந்த தூதர்கள் வந்து ஒரு பாடல் பாடுறாங்க. 2வது நோயல் பாடல், ஒரு கோரஸ் பாடல் 2வது. 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல அந்த சிருஷ்டிகள்லாம் மீட்கப்பட்டுச்சின் போது, அவர் மீட்டுட்டார் போது திரும்ப தூதர்கள் வணக்கம் எழுந்து கிரீடங்களை வைத்து ஆட்டுக்குட்டியோட பாடல என்ன பண்றாங்க? பாடுறாங்க. 3வது. கரெக்டுங்களா? நம்ம எந்த நாட்கள் இருக்கிறோம்? எத்தனை பாடல் நாட்கள் இருக்கிறோம்? 3வது பாடல். இப்ப நம்ம பாக்குறது 2வது. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப 2வது பாடல் வரும்போது ஏஞ்சல் 7th seal ஏஞ்சல்ஸ் எல்லாம் கீழே டிசெண்ட் இறங்கி வரும்போது அவங்க மேற்பொருளை சந்திக்கிறாங்க. அப்படின்னா தாழ்ந்தவர்களா இருக்கிறவங்க, பூமியில தாழ்ந்தவர்களா இருக்கிறவங்க தான் தேவன் மேற்பொருளா தெரிந்து கொண்டு, அப்படின்னா இந்த காலத்துல ஆடுகளை பார்க்கும்படிக்கு தேவன் என்ன மேற்பொருளுக்கு தான் செய்தியை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறாரு? மேற்பொருளுக்கு செய்தியை கொடுக்கிறார். 7th seal மெசேஜ் கொடுக்கிறார். அங்க பாருங்க சொல்லிட்டு. ஏன்னா எழுப்புதல் ஒண்ணு என்ன பண்ண போகுது? வரப்போகுது. இப்ப நான் சொல்றேன், அது 7ஆம் முத்திரைன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் லைன்ல. இப்ப அந்த குழந்தை என்னன்னு சொல்லி இருக்கிறேன்? எழுப்புதல். இப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? இப்போ எதுக்காக எழுப்புதல்? அப்படின்னா பூமியை விட்டு என்ன பண்றதுக்காக? பூமியை விட்டு போறதுக்காக, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக. புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? பூமியை விட்டு நம்ம என்ன குயிக்கிங் பவர். அப்படின்னா ஒரு ராக்கெட் இருக்குது, ராக்கெட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அது மேல இல்லைன்னா என்ன? ராக்கெட் எல்லாம் செஞ்சுட்டான். அப்ப எழுதி அந்த ராக்கெட் மேல போறதுக்கு என்ன வேணுங்க? அதுக்கு ஒரு உள்ள டைனாமிக் பவர் வேணும். உள்ள டைனமோ பவர் வேணும் இல்லையா? அந்த டைனாமிக் பவர் எழுப்புதல் சக்தி தான் ராக்கெட் என்ன பண்ண போகுது? பூமி விட்டு எடுக்க போகுது. அது மாதிரி நமக்கு எழுப்புதல், பூமியில எழுப்புதல் பவர் வேணும் இல்லையா? எங்கிருந்து போகணும்? பூமியை விட்டு நம்ம போகணும். பூமியில எஸ்கேப் வெலாசிட்டியை பிரேக் பண்ணணும். நம்ம பூமிக்கு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கு இல்லையா? கரெக்டுங்களா? உங்களுக்கு நீங்க பிசிக்ஸ் படிச்சா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பூமி நம்ம மேல எங்க போனாலும் பூமி என்ன பண்ணுது? அப்போ அந்த எஸ்கேப் வெலாசிட்டின்றது 6.3 சொல்லுவாங்க ஐ திங்க். அப்போ பூமி எஸ்கேப் வெலாசிட்டியோட அது அதிகமான பவர் நமக்கு இருந்தா தான் பூமியை விட்டு போக முடியும். அந்த ராக்கெட் எல்லாம் அந்த பவர்ல தான் போகுது. அப்ப அது மாதிரி நமது பூமியை விட்டு போனா நமக்கு ஒரு ஆதிக்குரிய எஸ்கேப் வெலாசிட்டி வேணும். அதுதான் நமக்கான டைனாமிக் எழுப்புதல். அது முதல் வருகையில கிறிஸ்துவ இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நமக்குள்ள அந்த தூதர்கள் பாக்குறாங்க. அந்த தூதர்கள் பண்றாங்க? அந்த எழுப்புதலை பார்க்க போறீங்க. நீங்க மீட்பை கொடுக்க போகுது. ஆமென். அப்ப நீ அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, கந்தை துணிகளில் சுற்றப்பட்டதா இருக்குது, ராப்டு கிஃப்டா இருக்குது. அப்போ அது வந்து இவங்களுக்கா புரியுறதா இருக்குது. ஆமென். இப்ப நான் அந்த காரியத்தை, அந்த அடையாளம் மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது அந்த காரியத்தை பார்க்கலாம். 2வது அடையாளம். இப்ப 3வது அடையாளத்தை பார்க்கிறோம். 3வது அடையாளம் யாரு? 3வது அடையாளம் யாருக்குங்க? சாஸ்திரிகளுக்கு. அவங்க எங்க இருந்தாங்க? திருதை சொல்லாரு இந்தியாவில இருந்து. அப்ப அவங்க எங்க இருந்தாங்க? மேற்கு நோக்கி வந்தாங்களா? நமக்கு செய்தி என்ன? திருதை செய்தி என்னங்க? கிழக்கு வந்து மேற்கு நோக்கி போன்னு சொன்னாங்க. எங்கிருந்து போடுங்க? கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போ. அப்ப அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஐ திங்க் என் போட்டோ என்கிட்ட இருக்கும். ஐ திங்க் நான் உங்களுக்கு அந்த போட்டோ இருந்துச்சு, நான் காட்டுறேன். சரி, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் காட்டுறேன். மேற்கு நோக்கி போறதை குறிச்சு தீர்க்கதரிசி எங்க கொண்டு செல்லப்பட்டா? ஜேப்பர்சன்ல இருந்து டூசான் அரிசோனா கொண்டு செல்லப்பட்டார் இல்லைங்களா? நான் அதை உங்களுக்கு காட்டுறேன்.
இதான் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா. அமெரிக்கால தீர்க்கதரிசி இங்கதான் இருந்தார் இல்லைங்களா, இந்த இடத்துல. இங்க இருக்கும்போது இங்கிருந்து என்ன பண்ணாருங்க, ஆரிசோனா கொண்டு சேர்க்கப்பட்டார். இது மேற்கு பகுதி, இது மேற்கு. இல்ல இப்படிதான் இருக்குது, உலகம் இப்படிதான் இருக்குது. நம்ம இங்க இருக்கிறோம், இந்தியா இந்த சைடு இருக்குது. இங்க அமெரிக்கா ஆகும்போது இங்க இருந்து மேற்கு நோக்கி கொண்டு சேர்க்கப்பட்டார். அங்கதான் அவருக்கு என்ன பார்த்தாரு, 7 முத்திரைகள் பாச்சு இல்லைங்களா. அதே போல இந்த சாஸ்திரிகளும் இந்தியா இது பாலஸ்தீனாவுக்கு மேற்கு பகுதியில் இருக்குது, இந்தியா கீழ்நாடு, இங்க மேற்குல இருக்குது. அப்ப இந்த தூதர்களும் இந்த வானசாஸ்திரிகள் கிழக்கு எங்க போகப்பட்டாங்க, மேற்கு நோக்கி. எப்பவுமே மேற்கு நோக்கி ஒரு செய்தி இருக்குது. அதற்காக எங்க இருந்து வர சொன்ன, பாபிலோன், அதுவும் கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி போற செய்தி. நமக்கும் எங்க கிழக்கு மேற்கு நோக்கி செய்தி. அப்ப இவங்களுக்கு ஒரு ஸ்டார் எங்க நடந்தது, மேற்கு நோக்கி போ சொல்லிச்சு. அந்த ஸ்டார் தான் இவங்களுக்கு என்னவா இருக்குது, அடையாளமா இருக்குது. திருதேசி சொல்றாரு, அது கர்த்தருடைய தூதனானவன்றார். அந்த காலத்துல நட்சத்திரம் வந்துச்சு, அந்த காரியங்களை பார்க்கலாம், நமக்கு நேரம் இல்லை, நிறைய காரியங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்குது. அப்போ அவங்க வசனம் சொல்ல, அவன் நட்சத்திரத்தை கண்டு அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் யாக்கோபின் நட்சத்திரம் சொல்லி யார் சொல்றதுங்க, பிலேயாம் சொல்றாரு. யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அப்ப அந்த நட்சத்திரத்தை நோக்கி என்ன பண்றாங்க, இவங்க லீட் பண்றாங்க இல்லைங்களா. அப்ப அவங்க ஒரு கிஃப்டோட வராங்க. அப்ப எதை பார்த்தா அவங்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா நட்சத்திரம். அப்ப நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குதா, திருப்பதி சொல்ற நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குதா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 7 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப நமக்கு 7வது நட்சத்திரம் வந்துருக்குது. நட்சத்திரம் போது எப்போதுமே நைட் டைம் காட்டுது. நட்சத்திரம்ன்றது இந்த மூணு விஷயங்களும் நைட் டைம் குறிக்குது. திருப்பதி சொல்றார், இவங்க சத்திரத்தில் இடம் இல்லாம இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியிலே அவங்க என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்கள் மந்தைய காவ காத்துனாங்க. அப்போ பிரசவம் எந்த நேரத்துல நடந்திருக்கணும், கரெக்டுங்களா. அப்போ அவங்களுடைய பிரயாணம் காலையிலே தொடங்கி எப்போ சேர்ந்திருக்கணும், அவங்க பெத்லகேமுக்கு இவங்க எப்போ சேர்ந்திருக்கணும், பகல்ல பிரயாணம் பண்ணுவாங்க, நைட்ல பிரயாணம் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல கல்லர்கள் இருப்பாங்க, பகல்ல பிரயாணம் பண்ணி சாயந்தரத்துல சேர்ந்தாங்க அவங்க யாருங்க. அப்ப அவங்களுடைய பிரயாணமும் சாயந்தரம் சந்திக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நபர்கள் அதே நைட்ல அவங்களும் என்ன பண்றாங்க, சாயங்காலத்து நைட் சந்திக்கிறாங்க. அவரும் நட்சத்திர பிரயாணமா இருந்துச்சு. நட்சத்திர பிரயாணம் ராத்திரியுடைய காரியம் இல்லைங்களா. அப்ப இது எல்லாமே சாயங்காலத்தை நோக்கிய, நைட் நோக்கி. அப்ப நம்மளுடைய பிரயாணம் இன்னைக்கு எங்க இருக்குது, இருள். சபைக்காலம் 7 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா. அப்ப நம்மளுடைய 7வது நட்சத்திரம் எங்க நடத்துது, நம்மளுக்கு முத்திரைகளுக்கு நடத்துது, எழுப்புதல் இடத்துல நடத்துது இல்லைங்களா. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற இந்த காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வானசாஸ்திரிகள் தீர்க்கதரிசி, இவங்க பாபிலோன்ல அன்னைக்கு ஒரு ஜோசியர் தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோன்ல இருக்கும்போது பாக்குறாரு இல்லைங்களா. தானியேல் கல்தேயருக்கும் ஜோசியருக்கும் ஞானியருக்கும் தலைவரா இருந்தார். கரெக்டுங்களா உங்களுக்கு, தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தானியேல் கிறிஸ்துவ பத்தி எழுதி வச்சிருந்தார். தானியேல் வெறும் ப்ராஃபட் மட்டும் பாக்குறீங்க. தானியேல் ஞானவான், இருக்கிறதுல ஞானவான். சாலமோன் பூமியில ஞானவான். ஆனா தானியேல் லூசிபரை பார்க்கும்போது வசனம் சொல்லுது எசேக்கியேல்ல, நீ தானியேலை காட்டி ஞானவான் சொல்லுது லூசிபர். அப்ப தானியேல் பூமியில இருக்கிறவங்க, அந்த காலத்துல வாழ்ந்தவங்க ஞானவான். தானியேல் தேவட ரகசியம் அறிஞ்சவர் தானியேல். அப்ப தானியேலுக்கு வெறும் தீர்க்கதரிசன பார்வை மட்டும் கிடையாது, எல்லா நட்சத்திர பார்வை இருந்துச்சு. ஏன்னா அதனாலதான் பாபிலோன்ல அவர் என்ன பண்ணாங்க, கல்தையர்களுக்கும் ஞானிகளுக்கும் தலைவர் வச்சிருந்தாரு இல்லைங்களா. அப்ப தானியேல் என்ன பண்ணாரு, எதை எழுதினாரு, தானியேல் 70 வார்த்தை எழுதியிருந்தார், கிறிஸ்துவாகிய மெசியா எழுதியிருந்தார். அப்ப இந்த திருப்பதி சொல்றாரு, இந்த சாஸ்திரிகள் அதான் பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அதனாலதான் கேக்குறாங்க, யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறார் இங்கே. ஆனா தானியேல பார்த்தாங்க. தானியேல் திருப்பதி சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய அஸ்ட்ரானமியில இருக்கிற லீடர் தானியேல் தான். அவர் தான் மிகப்பெரிய விஷயத்தை கிறிஸ்து வருகையை குறித்து எழுதியிருக்கிறார், யூதருடைய ரட்சிப்பை பத்தி எழுதியிருக்கிறார். அவருக்கான நட்சத்திரம் இதுதான். அந்த சாஸ்திரிகள் பார்த்து வராங்க. எனக்கு டைமே இல்ல, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்குது, நான் முடிக்கிறேன், நம்ம பார்க்கலாம். திருச்சி அதிகமான பாயிண்ட்ஸ் சொல்றாரு. அப்ப அந்த அடையாளம் என்னங்க, அவங்களுக்கு அந்த லீட் பண்ணுறாரு சொன்னா தானியேல் லீட் பண்றாரு, திருப்பதி சொல்றாரு, நான் சொல்ல கிடையாது. அப்போ வரும்போது ஏன்னா தானியேல்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் என்ன, பிரபுவாகிய மெசியா வருவார், அவர் அடிக்கப்படுவார். ஏன்னா தானியேல் 2வது அதிகாரம் படிச்சாங்களாம். தானியேல் 2வது அதிகாரத்துல என்ன சொல்லப்படுது, தானியேல் 2வது அதிகாரத்துல என்ன காணப்படுது, பொற்சிலை காணப்படுதா இல்லையா. நீங்க ஃபாஸ்டா வரணும். முதல்ல இருக்கிற பொன், அதாவது தானியேல் பாபிலோன் ராஜ்யம், 2வது மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம், 3வது கிரேக்க ராஜ்யம், 4வது ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம் காலம் வந்துருச்சு. அந்த காலத்துல அதுக்கப்புறம் என்ன வரணும், கல்லாகிய கிறிஸ்து வரணும். இதுதான் அவங்க பார்த்து ரோம ராஜ்யம் வந்திருக்குது, கல்லாகிய கிறிஸ்து வரணுமே, அந்த ராஜா எங்கன்னு கேட்டாங்க. இது தானியேல் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு அவங்களுக்கு. சொல்றேன் புரியுதுங்களா உங்களுக்கு. ஆனா ஒரு பிரின்ஸா தான் வந்தாரு. அந்த பாயிண்ட் 9:27 சொல்லப்பட்ட பாயிண்ட் அவங்க பார்க்கல. அவங்க யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறாங்க. பிரின்ஸ் வேற, கிங் வேற. பிரின்ஸ் என்னங்க, இளவரசன்.
இளவரசன். அவர் பிரின்ஸ் பிரபுவாகிய மெஸ்ஸியாவா வந்தார் ஃபர்ஸ்ட் கமிங்ல. கிங்ன்றது இப்ப நடக்கிறது, ராஜா வர்றது இப்ப இந்த காலம் நம்ம காலத்துலதான் அது இல்லைங்களா. சிங்கம் அது ராஜாவுக்குரிய காரியம் இல்லைங்களா, வெளிப்படுத்த 10வது அதிகாரத்துல சிங்கம் அது ராஜாவுக்குரிய காரியம். ஆனா ஃபர்ஸ்ட் கமிங்ல பிரின்ஸ். ஆனா அவங்க வராங்க, அவங்க இதை பார்த்து தானியேல் காரியத்தை பார்த்து படிச்சு வர்றாங்க. ஓ ராஜா எங்க, ராஜா எங்க, என்ன பூமியில ஒரு ராஜ்யம் அமைய போகுது. அப்ப அவங்களுக்கான அடையாளம் அந்த நட்சத்திரம். நான் 3 காரியங்களையும் ஃபாஸ்டா சொல்லிட்டேன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னங்க, முதல்ல என்ன, கன்னிகை கர்ப்பவதியா வருது. அது முத்திரை இந்த நாள்ல வெளிப்படுத்தப்பட்ட முத்திரையில இருக்குது. அதே கன்னிகை யாரா இருக்கிறா, மனவாட்டியா இருக்கிறா. யோசேப்பு பரிபூர்ணமான செய்தியா இருக்குது. பெத்லகேம் ஆதி ஆப்பஸ்ல காரியத்துக்கு நம்ம வழி நடத்துறதா இருக்குது. அவன் ஒருவே உலகம் எப்படி இருக்குது, ரோம் ஆட்சி கீழே இருக்குது. இல்ல சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லப்படுது இல்லைங்களா. ஒட்டுமொத்த புறக்கணிப்பு நேரம் அது இல்லைங்களா. யாரும் எங்க இருந்தாலும் சொந்த ஊருக்கு போகணும், சொந்த இடத்துக்கு போற வேண்டிய நம்ம கூட எங்க போகணும், இப்போ நம்ம சொந்த ஊருக்கு போற நேரத்துல இருக்கிறோம். இப்போ அவரே என்ன அந்த முத்திரைகளா இருக்கிறா, எங்க இருக்கிற சுற்றப்பட்டு இருக்கிறார். இல்ல ரெண்டாவது முதல் அடையாளம் என்ன பண்ணுச்சு, அந்த அடையாளம் எதுக்கு நடந்துச்சு, மீட்புக்கு அடையாளமா இருக்கு. மீட்புக்காக தான் அந்த அடையாளம். மீட்பு நடக்க போகுது பூமியில. அப்ப முதல் அது தேவன் நம்மோடு கூட இருந்தது, நம்மோடுன்றது ஃபர்ஸ்ட் அடையாளம் இல்லைங்களா. இப்ப இந்த காலத்து அந்த அடையாளம் நமக்குள்ள கிறிஸ்து தமக்குள்ளதை எல்லாத்தையும் யாருக்குள்ள ஊற்றினார், மனவாட்டிக்குள்ள ஊற்றினார். மனவாட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டார். மனவாட்டிக்குள்ள அது என்ன பண்றாருங்க, அந்த டைனாமிக் பவர் கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா. அது சிலுவையில எடுத்துக்கொள்ளப்படுத்த முடியுது. இன்னைக்கு அதே மாதிரி தான் நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப ரெண்டாவது அடையாளம் என்னங்க, அது மேய்ப்பருக்குரியதா இருந்துச்சு. அப்படியே அங்க 3 நேல்ஸ் பாடப்பட்டுச்சு. இப்ப அங்க ஃபர்ஸ்ட் நோயல்ன்ற தீர்க்கதரிசி முதல் பாடல் அப்படின்னு சொல்லு. ஆனா நான் சொல்ற 3 முதல்ல எங்க பாடப்பட்டுச்சு, படைப்பின் போது. அப்புறம் படைப்பு வீழ்ந்து போய் படைப்பு மீட்புக்காக அந்த அடையாளம் கொடுக்கப்படும் போது, படைப்பின் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் தான் அந்த குழந்தை கன்னியை முன்னணையில சுற்றப்பட்ட வெகுமதி. அதுதானே நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது அந்த பாடல் என்னங்க, எல்லா தூதர்களும் எங்க வந்துட்டாங்க, பூமிக்கு வந்தாங்க. ஏன்னா அவர் கர்த்ததாமே இறங்கி வந்திருக்கிறார். அந்த பாடல் 7வது முத்திரை ஆராதனையா இருந்துச்சு. அங்கதான் இருந்துச்சு ஆராதனை பூமியில நடக்குது. 2வது காரியம். 3வது காரியம் என்னங்க, சாஸ்திரிகள். அவங்க எங்க யார் பாக்குறாங்க, அவங்க கிரேட் ப்ராஃபிட் டேனியேல பாக்குறாங்க இல்லைங்களா. திருப்பி சொல்ல வெளிப்படுத்தும் தானியேல் வந்து முதலாவது வெளிப்படுத்தும் விசேஷமா, தானியேல் முதலாவது வெளிப்படுத்தும் விசேஷன்றார். அப்ப அவங்களுக்கு அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் அதுல எடுத்து வாசிக்கிறாங்க. ஓ ரோம ராஜ்யம் இருக்குது, இப்போ ஒரு கல் வரணும், ஒரு நட்சத்திரம் வரணும். ஏன்னா நம்ம நட்சத்திர சாஸ்திரி இருக்கிறார் யாரு, தானியேல். அவர் சொல்லி இருக்கிறார் நம்ம போவோம் சொல்லி வந்தாங்க. அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கர்த்தருடைய தூதனான அவர் இந்த காலத்துல அதுதான் இல்லைங்களா. இப்ப ராஜா வந்திருக்கிறார், மேகத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு, இறங்கி வந்திருக்காரு. 3 அடையாளங்களை குறிச்சு அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ்லயும் இந்த கிறிஸ்துமஸ்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கிறோம். நம்ம தான் அது இல்லைங்களா, நம்ம தான் அது. நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்ம கூட இந்தியால இருந்து வந்திருக்கிறோம். நம்ம இந்தியால தான் வந்திருக்கிறோம். இந்தியால இருந்து வந்திருக்கோம். நம்ம கூட எங்க போகணும், மேற்கு நோக்கி. அங்க செய்தியை பார்க்கணும், மேற்கு நோக்கி பார்க்கணும். நமக்கு ஒரு செய்தி இருக்குது. அங்க நோக்கி பார்க்கும்போது என்ன இருக்குது, நமக்கு அங்க ஒரு நட்சத்திரம் நமக்கு அங்க வழி நடத்துது. எங்க நம்ம கண்டறிறோம், பெத்லகேம்ல. நம்ம கூட பெத்லகேம்ல பாக்குறோம். புரியுதுங்களா. எதை பாக்குறோம், ஒரு ரிவைவல் அவங்க பார்த்தாங்க, எழுப்புதல். அந்த எழுப்புதல் நம்மள என்ன பண்ண போகுது, பூமியை விட்டு எடுத்துக்கொள்ள போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. நான் இந்த அப்படியே வந்து நெக்ஸ்ட் வெட்னஸ்டே இருந்து கன்டினியூ பண்ணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். நேரம் இல்ல, ஜெபிக்கலாம். ரகசியங்களை வெளிப்படுத்தி மீட்பின் அடையாளத்தை இந்த நாளில் எனக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அடையாளம் பரிசுத்தாவின் முத்திரையா இருக்கிறது. நீர் இந்த நாள்ல முத்திரைகளாய் எங்களுக்குள்ளாய் 7வது முத்திரையாய் எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர். நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கான அடையாளமா இது இருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாய் இருக்க நீர் மாம்சமாய் முதலாம் வருகையில் வந்தீர். இந்த நாட்களில் பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறீர். நாங்கள் மீண்டுமாய் எங்களுடைய பெத்லகேமுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அது உங்களுடைய சரீரமாய் சபையாய் இருக்கிறது. அந்த சபைக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உடைய சரீரத்தின் பாகமா இருக்கிறது, நாங்கள் அங்கமாய் வந்திருக்கிறோம். அதற்காய் கூட நன்றி ராஜா. எங்களை நாங்கள் தலைமட்டமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை பேராய் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல ஒரு அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள கிருபைங்க. இந்த வருடத்தில் கர்த்தாவே நன்மையினால் முடிசூட்டி முடிவுகளை ஆசீர்வாதத்தோடு இந்த வருடம் முடிந்து ராஜா. வருகிற வருடத்துல கர்த்தாவே புதிய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை பெற்று வர கிருபைங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, குழந்தைகளை ஆசீர்வதிங்க, முதியவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வீட்டின் பாத்திரத்தின், எண்ணெயின் பாத்திரத்தின், மாவின் பாத்திரத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கு பதிலாய் நிறுத்துங்க ராஜா. அவருடைய இருதயத்துல பிசாசு செயல்படாதபடிக்கு, சிந்தையிலும் எண்ணத்திலும் பிசாசு செயல்படாதபடிக்கு ராஜா. அந்த கிறிஸ்துவின் அண்டை புரிந்து கொள்ள கிருபைங்க ராஜா.
வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வராதவருடைய இருதயத்திலே பேசுங்க ராஜா. அவருடைய இருதயத்துல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கு பதிலாயிருங்க ராஜா. அவருடைய பைனான்சியல் காரியங்களை பார்த்துக் கொள்ளுங்க. வியாதியை முன்னிட்டு விலக்குவேன். வாதையின் கூடாரத்தை நெருங்காது. பொல்லாப்புடைய நேரே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வாழ்க்கையில நிறைவேறுகிற தயவுக்காய் நன்றி ராஜா. பலப்படுத்துங்க ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. அவருடைய வரும் காலங்களும் கருத்துல படைக்கிற ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு மரியாதை போல நல்ல ஒரு கன்னித்தன்மைக்கு நல்ல ஒரு ஆவியினுடைய நிலைகளை காத்துக்கொள்ள கிருபைங்க. வாலிப பிள்ளைகளுக்கு அந்த யோசேப்பை போல அவனை நிலைகளை காத்துக்கொள்ள கிருபைங்க. அடியனை கூட கருத்துல படைக்கிறேன். இந்த ஆராதனையில கரைகளோ குறைகளோ தயவாய் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. மீண்டுமாய் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் பிரசனம் என்று விலகாத இருக்கட்டும். பலப்படுத்துங்க. பெரிய காரணம் செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, சந்தோஷ, சமாதானம், அவருடைய எல்லா விதமான அந்த நாட்கள் வெளிப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட என்னோடு கூட தங்கி தாபரிக்கட்டும். ஆமென்.